நிரப்பும் ஆண்டவரே. தரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய காலம் வல்லமையாக பயன்படுத்தி உடைய ஆண்டவரை அப்படி நிறைந்த ஆண்டவரை வல்லமை நிறைந்த இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்று நாங்கள் ஆவியில் அனலாக இருக்கத்தக்கதாக ஆமையன் சொல்லுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அதை இருக்கிற என் பிள்ளைகளை சீக்கிரமாக அழைத்து கொள்வார். ஆண்டவரை வந்து உடைய வசனங்களை கேட்கக்கூடிய வாஞ்சைகளை காடுங்களே இருதயத்தை தாகமாக இருக்கிற இடத்தில் வரக்கிறார் என்று சொல்லியே அந்த அதிகமாக நம்ம தாகமாக இருக்கிற நம்ம இடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள உதவி புதிய கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிற ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியை படித்து இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்ய நாம் நினைக்கிறோம். அந்த 16ஆம் வசனத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். 16ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, அதாவது சீசர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சாயங்காலமானது, ஆண்டவரே கிராமங்களுக்கு சென்று அவங்க உணவு ரெடி பண்ண அனுப்பிவிடுங்க என்று சொல்லி சீசர்கள் கேட்டதற்கு இயேசு அந்த பதிலை சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையில் 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. சரீரத்தின்படி அவங்க ஆகாரம் கொடுக்க போகிறாங்க, அதை ஆண்டவர் செய்ய போகிறாரு. தான் செய்ய போகிறத அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவங்க வேணால் அதை ஆச்சரியமாக நினச்சிருக்கலாம், என்ன ஆண்டவர் நம்மளை கொடுக்க சொல்கிறாரு, இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை, அப்படியே 200 பணம் வாங்கினாலும் பத்தாதேன்னு சொல்கிற அளவில் கூட்டம் அதிகம், இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை இப்படி கேட்குறாருன்னு கூட நினச்சிருக்கலாம். எதையுமே ஆண்டவர் சோதிக்க சில நேரங்களில் சில வார்த்தைகளை நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட புலப்படாத நம்ப முடியாத சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார். இதில் 2 அர்த்தம் இருக்குது. சரீர ரீதியில் அவர்கள் உணவு கொடுப்பது இப்போ நடக்க போகுது, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நடக்க போகுது. ஆன்மீக வகையில் அந்த அவருடைய சீடர்களாகிய அப்போஸ்தலர்கள் தான் பொதுமக்களுக்கு ஆன்மீக உணவை தரணும். அழிந்து போகிற போஜனம் உண்டு, அழியாத போஜனமும் உண்டு. யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்தை தான் ஜனங்கள் தேடி வந்தாங்க. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்ததை ஜனங்க கண்டு தேடிக்கிட்டே வந்தாங்க, உணவு தருவாருன்னு. அங்கே இயேசு அங்கே சொல்கிறாரு, யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க, அதை கொடுக்க மனசுகுமாரன் பிரியமாக இருக்கிறார், அவரை தேவன் முத்திரைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார். சரீர ஆகாரம் மனிதனுக்கு தேவை தான், ஆனால் அதை விட ஆத்தும ஆகாரம் மிக தேவையானது. ஏனென்றால் சரீரம் பூமிக்கு போயிடும், நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு வருகிறது. மண்ணோட மண்ணாக இந்த சரீரம் அழிந்தாலும் அழியாத ஆத்துமா அழியாத போஜனத்தை நாட வேண்டும், தேட வேண்டும். அதை அப்போஸ்தலர்கள் தான் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார். இயேசுவுக்கு முன்னாடி நிறையா தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எவ்வளவோ மத போதகர்கள் வந்தாங்க போனாங்க. யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கலேன்னு சொல்கிறார்.
ஆகவே இயேசுவுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, இயேசுவுக்கு பின்னாடி வந்த ஸ்தாபனங்களும் மிஷனரிகளானாலும் சரி தான், இயேசுவை போல யாரும் போதிக்கலை. அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் பயிற்சி பெற்றதுனாலே அவர்களைப் போல யாரும் சொல்லலை. இதை நீங்கள் தயவு செய்து உள்வாங்கிருங்க. இயேசுவுக்கு முன்னாடி உள்ளதை குறைச்சி மதிப்பிடுங்க, அதை விட்டுருங்க. இயேசு ஏற்படுத்தின சபைக்கு அடுத்து 1ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து உண்டான ஸ்தாபனங்களையும் தலைவர்களையும் மிஷனரிகளையும் கணக்கில் சேர்க்காதீங்க, விட்டுருங்க. நடுவில் உள்ள ஜூல் பண்ணி மத்தியஸ்தராகிய இயேசுவையும் அவருடைய உபதேசத்திலே 3 வருஷம் பயிற்சி பெற்ற ஆதி அப்போஸ்தலர்களையும் இன்றைக்கு நம்ம மக்களுக்கு ஜூ பண்ணி காட்ட வேண்டியது மிக அவசியம், முக்கியப்படுத்தி காட்ட வேண்டியது அவசியம். அவங்கள மட்டுமே காட்ட வேண்டியது அவசியம். அவங்களோட சேர்த்து வேறு அதெல்லாம் கிடையாது. அவங்களத்தான் ஜூ பண்ணி காட்டணும். அதுக்கு அடுத்து இப்போ சூரியனோட எப்படி நீங்கள் எதையோ ஒப்பிட முடியும் சொல்லுங்கள்? ஒரு மெர்க்குரியோட, ஒரு பவர் லைட்டோட சூரியனை ஒப்பிடலாம். சூரியன் யாரோட ஒப்பிட முடியும்? இந்த பவர் லைட்டை போல அதிக பவர் உள்ளது சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு வேறு யார் இருக்காங்க? சூரியன்னா சூரியன் தான். அதனால தான் பரலோகத்திலே சந்திரன் சூரியன் வேண்டுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்கா இருக்கார், அவரே அங்கே சூரியனாக இருக்கார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததாக மத்திய 17 அதிகாரத்தில் இருக்கு. சவுல் பவுலாகிறதுக்கு முந்தி குதிரையில் போகும்போது மத்தியானத்தில் பேரொளியை கண்டான் இருக்கு. 2 கண்ணு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவில் சூரிய ஒளி பவரானது. ஆனால் அதை காட்டிலும் பவரானது இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமானார். சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். பேரொளியை கண்டேன்னு சொல்கிறார். பேரொளி என்று அங்கே போட்டிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோட எந்த ஒளியை ஒப்பிட முடியாது. எத்தனையோ பேர் ஒளி வரலாம், ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சாணங்களை பற்றி சொல்லும் போது அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவனாக இருந்தான் இருக்கு. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒளின்னா எல்லாம் ஒளி தானே. மெய்யான ஒளின்னு அந்த வார்த்தை அங்கே ஏன் சொல்லியிருக்குன்னா, மற்றதெல்லாம் பொய்யான ஒளின்னு அர்த்தம். இப்போ இரவு வந்துருச்சு, ஏகப்பட்ட ஒளிகள் இருக்குது. மதுரையில் லைட் இருக்குது, பவர் இருக்குது, விடிய விடிய எரியும் ஐயா. ஆனால் விடிஞ்சு சூரியன் வந்துட்டா, உதய சூரியன் வந்துட்டா, முழு உலகமும் முழு இந்தியா தேசமும் ஒரு லைட்டும் வெளியே எரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது சிமிட்டை காட்டினாலே போதும், அவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ பிரகாசம். உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், அவருடைய சத்தியம், அவருடைய வெளிப்பாடு பரலோக தேவனுடைய முழு சத்தியமாகும், முழு வெளிப்பாடாகும். ஆகவே அவரோட முந்தி உள்ளவங்களையும் ஒப்பிட முடியாது. அவர் ஏற்படுத்தின சபைக்கு பிறகு, உபதேசத்துக்கு பிறகு, ஊழியத்துக்கு பிறகு உண்டான ஸ்தாபனங்களையும் மிஷனரிகளையும் தலைவர்களையும் அதோட இணைக்க முடியாது, கூடாது, தப்பு. அது தப்பு. ஆகவே தேவ பிள்ளைகளே, சில சாட்சிகள் வேணால் சொல்லலாம், உதாரணங்கள் சொல்லலாம். மற்றபடி இயேசு கிறிஸ்துவோட இணைச்சி இவங்களை சொல்லவே முடியாது. இயேசு இல்லாட்டினா நீங்கள் இணைக்கலாம். இயேசுவே இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் இப்போ நைட் ஆகிடுச்சு, சூரியனே இல்லை, இத்தனை லைட் நமக்கு தேவைப்படுது. சூரியன் இல்லைல்ல, இத்தனை லைட் நமக்கு தேவைப்படுது. சூரியன் வந்துட்டா இது தேவையில்லை. அது மாதிரி இயேசு வராத காலத்திலே தீர்க்கதரிசிகள் தேவை, பங்கு பங்கா வகை வகையாக சொன்னவங்க தேவை. இயேசு வந்த பிறகு அவர் என்றும் நீடித்து நிற்கிற விளக்காக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
எதில்? உபதேசத்திலே மாறாதவர். மத்தேயு 24:35 வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்கிறாரு. வானமும் பூமியும் ஒளியும்னா எத்தனையோ ஆண்டு கணக்கில் வானமும் பூமியை இயங்கிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள்லாம் எத்தனையோ மில்லியன் சொல்கிறாங்க. மனித வரலாறு ஏறக்குறைய 6000 வருஷம்னு வேதாகம் அடிப்படையில் மனித உற்பத்தியிலிருந்து நம்ம கணக்கிடுறோம். இந்த வானமும் பூமியும் அப்படியே இருக்குது. அது ஒளிந்து போகும், அது கூட ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளியாதுன்னு சொல்கிறார். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் நம்முடைய வார்த்தைகள் என்றைக்கு நிலைச்சி நிற்கும், உலகமெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட இல்லாமல் போகும்னு நான் சொல்கிறேன். அப்படி வார்த்தை நீடித்து நிற்கும், நிலைச்சி நிற்கும். பரலோகத்துலேயும் அந்த வார்த்தை தான். ஆகவே தேவ பிள்ளைகளை இது ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, மிஷனரிகளை சார்ந்து, ஸ்தாபனங்களை சார்ந்து, தலைவர்களை சார்ந்து அதில் திருப்தி அடையாதீங்க என்பதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதில் திருப்தி அடையாதீங்க. இயேசு வராத காலத்தில் சரி, இயேசு வந்த பிறகு, சத்தியம் தெரிஞ்ச பிறகு முழுசாக ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு இருக்கும்போது எதுக்கு மிச்சர் சேவு, எதுக்கு பசி ஆட்டுறதுக்கு வேறு எங்கே புல் சாப்பாடு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அதை தேடணும்? அதைத்தான் சொல்கிறேன். ஆகவே உலகம் அறியாத ஒரு சத்தியத்தை முழு உலகத்துக்கு இயேசு சொல்ல தேவனாலே அனுப்பப்பட்டார். அவரால் பயிற்சி பெற்ற சீடர்கள் ஜனங்களுக்கு ஞான நன்மைகளையும் ஞான போஜனத்தையும் ஆத்தும ஆகாரத்தையும் கொடுக்க கட்டளை பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் இன்றைக்கும் மரித்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனால? நிருபங்கள் மூலமாக, சுவிசேஷங்கள் மூலமாக. எல்லாம் அவங்க தானே எழுதுனாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் மூலமாக எல்லாம் அவங்க எழுதுனது தானே. அவங்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். அவங்க பேனாவாக இருக்காங்க, நீங்கள் உங்கள் பேனா வச்சு எழுதுறீங்க. பேனாவாக எழுதலை, நீங்கள் எழுதுறீங்க. அந்த பேனா தான் அப்போஸ்தலர்கள், எழுதுகிற நீங்கள் தான் இயேசுவுக்கு ஈக்குவல். இயேசு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் அந்த நிருபங்கள் இன்றைக்கும் மாறாமல் இருக்குது. ஆதி அப்போஸ்தல காலத்தில் எல்லா சபைகளும், வீடுகள் தோறும் சபைகள் நடந்தது. அந்த சபைகளுக்கெல்லாம் நிருபங்கள் வாய்ச்சாங்கன்று. அதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி யாராவது அதை அமுல்படுத்துகிறானா? அந்த அப்போஸ்தல காலத்தில் உள்ள காரியத்தில் தூசி தட்டி எடுத்து அதை அமுல் பண்ணால், அதையே செஞ்சால், அதையே சொல்லிகிட்டு இருந்தால், ஏதோ பூவோடு நாரும் சேர்ந்தால் நாரும் மணக்கும்னு சொன்ன மாதிரி ஓரளவுலையாவது உணர்வு வரும். இவன் முழுவதும் வேத பாடம், சங்கீதம், நீதிமொழிகளில் வாசிக்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 5:27 பவுல் கண்டிப்பாக சத்தியம் வைக்கிறான். அந்த நிருபங்களை நீங்கள் சபைகளில் வாசிக்கணும். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சத்தியமாக நான் வாசிக்கணும். சத்தியம் வைக்கிறேன் ஐயா, சத்தியம் ஐயா, சத்தியம் பொதுவாக வைக்காதீங்கன்னு சொல்லி இயேசுவும் சொன்னார். உள்ளது உள்ளபடி சொல்லுங்கண்ணா. இவன் அதுக்கு மீறி எவ்வளவு அதை முக்கியப்படுத்துகிறான்னு பாருங்கள். சத்தியமாக நிருபத்தை படிங்கன்னு சொல்கிறான். அந்த வசனம் படிங்க. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த நிருபம் கண்டிப்பாக படிங்கன்னு. அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் ஒரு குழப்பம் வந்துச்சு. கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், உபதேச குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம்னா, மோசையினுடைய பழைய ஏற்பாட்டு சட்டப்படி நீங்கள் விருத்தேசத்தில் பண்ணணும், அப்படி பண்ணாட்டினா ரட்சிக்கவே பட முடியாதுன்னு கிறிஸ்தவங்களுக்கு, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு பழைய ஏற்பாட்டை கலந்து ஒன்றாக்கி ஒருத்தன் சொல்கிறான். அப்போஸ்தலர் 15:1 இருக்குது. பெரிய வாக்குவாதம் ஆகுது, பெரிய பிரச்சனை ஆகுது. பவுல் அப்போ புது ஊழியக்காரன், புதுசாக போன சமயம் அது. பவுலும் சீலாவும் சண்டை வருது. அங்கே 7ஆம் வசனத்தில் வாக்குவாதம் வருது. அப்போஸ்தலரிடத்தில் அந்த பஞ்சாயத்தை கொண்டு போகிறாங்க. அவங்க விளக்கங்கள் சொல்கிறாங்க. பேதுரு என்ன விளக்கம் சொல்கிறான்? நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை இப்போ புதுசாக வந்தவங்க மேலே ஏப்பா செலுத்தணும்? மோசையினுடைய ஆகமங்கள் வாசிக்கிறவங்க சபையை ஓய்வு நாள் தோறும் சபையில் வாசிக்கிறாங்க, ஓய்வு நாள் தோறும் வாசிக்கிறாங்க, இருக்குல்ல, நம்ம எதுக்கு திரும்ப அதையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு 24ஆம் வசனம் அப்போஸ்தலர் 15:24
என்ன என்ன எழுதுறாங்க அப்போ சொல்லுங்க, அந்த நிருபத்தை எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. எங்களால் கட்டளை பெறாத எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்ககிட்டயே இருந்து வந்து புறப்பட்டு நீங்கள் விருத்திய சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே உங்களை கலக்கி ஆத்துமாக்களை புரட்டி இந்த காரியங்கள்லாம் எங்கள் காதுக்கு வந்தது, நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமான ஊழியர்களாக இருக்கிற பர்னபா பவுலுடைய அந்த ஊழியக்காரங்க கிட்ட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்தில் நாங்கள் அனுப்புகிறோம். ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு அது நலமென்று கண்டது அப்படின்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதுகிறாங்க. அந்த நிருபத்தை எழுதி அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் 30ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களாலே அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியா சபைக்கு வந்து சபையெல்லாம் மக்கள் எல்லாம் கூடி வர செய்து அந்த நிருபத்தை அப்போஸ்தல நிருபத்தை ஒப்புவிக்கிறாங்க. அவர்கள் அந்த நிருபத்தை வாசித்து அதனால் உண்டான ஆறுதலுக்காக மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழப்பத்துக்கு விளக்கம் அப்போஸ்தல நிருபங்களில் தான் இருக்குது. நான் அதை சொல்ல வர்றேன். இன்றைக்கி எந்த குழப்பமானாலும் எந்த பிரச்சனையானாலும் உபதேச பிரச்சனையானாலும் நீங்கள் எங்கே போகணும்னா அப்போஸ்தல நிருபங்களில் போகணும். உங்கள் ஸ்தாபனத்துக்கிட்ட போகக்கூடாது, உங்கள் தலைவர்கிட்ட போகக்கூடாது, உங்கள் பிஷப்புக்கிட்ட கேட்கக்கூடாது, உங்கள் போதகர்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. தற்குறிகள் தானே இன்றைக்கி உள்ள தலைவர்கள் முழுவதும். எவன் சத்தியத்தை பேசுகிறவன் இருக்கான்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போஸ்தல நிருபங்கள் போங்க. அங்கே நமக்கு மூலப்பொருள் அங்கே இருக்குது. அங்கே போங்க. ஒரு சட்ட சிக்கல் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வக்கீலை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறது தானே நியாயம். கண்டவங்கிட்ட போய் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இந்த சட்டத்தை என்ன நினைக்கிறீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் பாவம். எங்கே எது பிரச்சனை இருக்கோ அங்கே தான் போய் அணுகணும், அங்கே தான் போய் கேட்கணும். ஆகவே உபதேச சட்டங்கள் அப்போஸ்தல நிருபங்கள் தான். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் எல்லா கேள்விக்கும் விளக்கம் இருக்குது, விடை இருக்குது, எல்லாத்துக்குமே அது பதில் இருக்குது. ஏன்னா அவங்க இயேசுவால் கட்டளை பெற்றவங்க, அப்போஸ்தலரால் கட்டளை பெற்ற ஊழியர்கள். பவுலும் தீமோத்தேயும் மற்றவர்கள் அவை எல்லாமே அந்த இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இங்கே இது பதிவாகிருக்கு. அதனால் இன்னொருத்த புஸ்தகத்தை இதில் இணைக்க முடியாது. இப்போ நான் நிறையா புஸ்தகம் எழுதியிருக்கேன், இதோடு இணைச்சி அது இது ஒன்று நான் சொல்ல முடியாது. அதில் ஏகப்பட்ட பிழைகள் இருக்கும், கருத்து பிழைகள் இருக்கும், எழுத்து பிழைகள் இருக்கும், குறைவு நிறைவு அதில் நிறையா இருக்கும். ஆனால் இதில் அதோடு நான் என்னுடைய புஸ்தகத்தை இதோடு இணைச்சி 2 சமம்னு நான் சொல்ல முடியாது. இதில் ஒரு சின்ன வரிக்கு ஒரு புஸ்தகம் எழுதலாம், ஒரே ஒரு வரிக்கு மட்டும். அப்படி ரகசியம் இருக்குதுல, அவ்வளோ முத்துக்கள் இருக்குது. விளையேற பெற்ற அந்த சத்தியங்களை அழகு தமிழில் ஆவியானவர் அருமையாக நம்ம கிறிஸ்தவங்க கையில் கொடுத்துருக்காரு. இது பெரிய புண்ணியம். வேறு எந்த ஜாதி ஜனத்துக்கு எந்த தேசத்துக்கு இந்த பாக்கியம் கிடையாது. தமிழை போல உலகத்தில் எந்த சிறந்த மொழி இருக்குது? நாட்டில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. தமிழை போல ஒரு சிறந்த மொழியை நான் காணேன்னு பாரதியார் ஏன் சொன்னார்? ஒரு பெரிய புலவர், பெரிய அறிஞர். இதே மதுரை சேதுபதி ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தவர். இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய அளவில் பெரிய வீர கவிஞராக இருக்கிறாரு. நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே தைரியமாக எல்லைக்காரங்களை எதிர்த்து பாட்டு பாடினவர். அவங்க ஜாதி ஜனமே அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஜாதி பார்க்கல, அவர் மதத்தை பார்க்கல. கரெக்டாக பிராமணர்களையும் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். அங்கே அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க. அவங்களும் எவ்வளவோ நம்ம பைபிள் மொழிபெயர்த்தது பிராமணர் தான். ஹென்றி பவர், அவருக்கு டாக்டர் ஹென்றி பவர். ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம தமிழில் இப்போ நம்ம கரண்டில் இருக்கிறது அவர் மொழிபெயர்ப்பு தான். சீகன் பாலுக்கு மொழிபெயர்த்தது சர்வேஸ்வரன் மொழிபெயர்த்தார். அது குற்றம் சொல்லலை.
கரெக்டு தான். தமிழ் அர்த்தப்படி சர்வேஸ்வரன் சொல்கிறது கரெக்டான வார்த்தை தான். ஆகவே எந்த பொருளானாலும் வார்த்தையானாலும் பொருள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர வார்த்தை ஜாலத்தையோ பொருள் அதில் உள்ள மொழிகளையோ நம்ம பார்க்கக்கூடாது. பள்ளிவாசல்னு சொன்னாலும் சரி, சர்ச்சுன்னு சொன்னாலும் சரி, ஆலயம் சொன்னாலும் சரி, கோயிலுன்னு சொன்னாலும் சரி, வழிபடும் ஸ்தலத்துக்கு அவங்க மொழியை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். பொருள் தான் முக்கியமே தவிர மக்களை அதை வச்சு பிரிக்கவோ மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லவோ அதில் நீ நான் பிரிக்கவோ கூடாது. நண்பர்களே, கிறிஸ்தவர்களே, எவ்வளவு வேதனையோடு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்தாபனங்களை பின்பற்றி, தலைவர்களை பின்பற்றி, மிஷனரிகளை பின்பற்றி இன்றைக்கி ஒரு கூட்டம் மக்கள் கிறிஸ்தவம் என்ற பேரால் அநேகர் இன்றைக்கி மலுமட்டையாக, தற்குறிகளாக, முட்டாத்தனமாக இருக்காங்களே தவிர வேற அல்ல. அதான் வேதனையாக இருக்கேன். கிறிஸ்தவர்கள் விழிப்படைந்தால், நல்ல ஒரிஜினல் கிறிஸ்தவங்களாக இருந்தால், இயேசுவை உண்மையாக நேசிக்கிறது இருந்தால், ஆதி அப்போஸ்தலர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவங்களை பின்பற்றணும். யோவான் 17 அதிகாரத்தில் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறாரு. அவங்களுடைய நிருபங்கள் இப்போ நம்ம கையில் இருக்குது. அதனால் ஒரு மனுஷனை சொல்கிறேன்னா, ஒரு ஸ்தாபனத்தை சொல்கிறேன்னா, இல்லை என்னையை சொல்கிறேன்னா, எதையுமே நான் சொல்லலையாப்பா. நிருபங்களை பாருங்கள், நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். நிருபங்களை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். சுவிசேஷங்களை பாருங்கள். இயேசுவை பார்க்குறது உண்மையாக இருந்தால், நேசிக்கிறது உண்மையாக இருந்தால், அவருடைய உபதேசம் மாறாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு சின்ன துளி, ஒரு உறுப்பு கூட நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு கடைசி எச்சரிப்பு இயேசுவே எச்சரிக்கிறார். இதை வாசிக்கிறவங்களை எச்சரிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் முடியும் போது கூட எச்சரிப்போடு தான் முடித்தார். ஏன்னா அவ்வளவு கோக்குப்பாக்கு நடக்க போகுது, அவ்வளவு ஸ்தாபனங்கள் வரப்போகுது, அவ்வளவு ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு ஒரு உபதேசம் வரப்போகுது, ஒவ்வொரு தலைவரும் வரப்போகிறான், ஒவ்வொரு அநியாயம் நடக்க போகுது, ஒவ்வொன்றும் பிரிவினை உண்டாக்க போகிறான், ஒவ்வொன்றும் மாறுபாடு சத்தியம் போதிக்க போகுது, வரப்போகுது, முன்னாடியே தெரியும். அதனால தான் இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுறதுக்கு முடிவில்லை. அன்னைக்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியாச்சு. இந்த சத்தியம்தான் முழுமை. யோவான் 15:15 என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். 15:15 என் பிதாவிடத்தில் நான் என்ன கேட்டனோ அதை நான் மறைச்சி வைக்கலை. கொஞ்சம் சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்புறம் சொல்லுவோம், இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஊழியக்காரங்க கிடையாது, நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, என் சிநேகிதன்னு சொல்கிறாரு, என் நண்பர்னு சொல்கிறாரு. நண்பர்கள்கிட்ட ஒளிவு மறைவு இருக்காது. அதுபோல் சீசர்களை நண்பர்கள்னு சொல்கிறாரு. அந்த நண்பர்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தாங்க. உயிர் காப்பா தோழன்னு சொல்கிறோம்ல, உயிர் கொடுத்தாங்க ஐயா. இன்றைக்கி அந்த அப்போஸ்தலரோட இன்றைக்கி உள்ளவன் இணைக்க முடியுமா? எவனை இணைக்க முடியும்? யாரை நீங்கள் சுட்டி காட்ட முடியும்? சூரியனோட எப்படி எதையும் எந்த லைட்டும் இணைக்க முடியாதோ, ஆதி அப்போஸ்தலரோட உபதேசங்களோட எதையும் எவனையும் இணைக்க முடியாது. அவங்க தான் மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், அவங்க தான் உணவு கொடுக்க முடியும். அந்த அர்த்தத்துக்கு தான் 2 வகையிலான ஞான அர்த்தத்தில் தான் இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். லேலுயா. அவங்க போக வேண்டியதில்லை, வீடுகளுக்கு போக வேண்டியதில்லை, ஆலயங்களுக்கு அவங்க போக வேண்டியதில்லை. அழிந்து போகிற போஜனத்துக்கு வேணால் போகலாம். அழியாத போஜனத்தை பெறும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி அவங்க ஜப வீடுகளுக்கு, கோயிலுக்கு, மதத்துக்கு, மனுஷர்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க. 2 அர்த்தத்தில் சொல்கிறத கவனிங்க. 17ஆம் வசனத்திலே அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். ஐயா இவ்வளோதான் ஐயா இருக்குது எங்ககிட்ட, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த 5 அப்பத்துக்கு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. 500 ரூபாயாம். 2 அப்பம் 200 ரூபாயா, 2000 ரூபாயாம் விளக்கம் கொடுக்குறான். ஏன் அதுவே ஞான அர்த்தமாக நல்லதுக்கு விளக்கம் கொடுங்க. எப்படினாலும் எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுகிறதா? 5 அப்பத்தை 5 கெண்ட மக்களுக்காக 5 காயை ஏற்றாருன்னு சொல்லு.
அதை சொல்லு. ரெண்டுன்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த ரெண்டுன்னு சொல்லி, ஒன்று பெண்ணு ஒன்று பயங்க, அந்த ரெண்டு சேர்க்காம சாப்பிட்ட புருஷர்கள் 5000ன்னு வருது. ஞான அர்த்தம் கொடுத்தா பக்தி விருத்திக்கு ஏதுவாக கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். அதுவே உபதேசமாக்கக்கூடாது, அது தவறு. நான் கூட சில ஞான அர்த்தங்கள் சொல்கிறேன், அதுவே உபதேசமாக நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தன் சொல்லலாம், அதை விட இன்னும் அதிகமாக இன்னொரு ஆள் ஞான நன்மைகள் சொல்லலாம். அது ஞான நன்மைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது அமையணுமே தவிர, அவன் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி அதுக்கு விளக்கம் கொடுத்து எனக்கு பணம் கொடு, ரூபா கொடுங்க, அப்படி போயிடக்கூடாது, அது தவறு. சொல்கிற நோக்கத்தை தான் நான் நீங்கள் நினைக்கணும். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். குறைவு தானே, இத்தனை பேருக்கு பத்தாதுன்னு சங்கடப்படுறீங்களே, என்கிட்ட கொண்டாங்க, என்கிட்ட என் கைக்கு வரட்டும், அது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 19 அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஏசு ஜனங்களிடத்தில் நேரடியாக கொடுக்கல, சீசரிடத்தில் கொடுக்குறாங்க. சீசர்கள் தான் ஜனங்களிடத்தில் கொடுக்குறாங்க. இதை என்ன விளக்குறேன்னா, நேரடியாக இப்போ இயேசுவை பார்க்க முடியாது. நம்ம இயேசு எந்த நிருபத்தை எழுதலை, எந்த புஸ்தகத்தையும் எழுதலை. அவர் பேசுகிறது அராமிக் பாஷை, அந்த பாஷைக்கு எழுத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனால் படிக்காதவர். யோவான் 7:15 போட்டிருக்கு, கல்லாதவர்னு போட்டிருக்கு, படிக்காதவர், எந்த புக்கும் எழுத தெரியாது. சீசர்கள் தான் அவரோடு கூட இருந்தவங்க தான். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு காதார கேட்டு கைகளாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைகளை நாங்கள் எழுதுகிறோம். 1 யோவான் 1:1 இருக்கு. அவங்க தான் எழுதுனாங்க ஐயா. அதுதான் இன்றைக்கி நமக்கு சுவிசேஷமாக இருக்குது, அதுதான் நமக்கு நிரூபமாக இருக்குது, அதான் வெளிப்படுத்துகிற விசேஷமாக இருக்குது நமக்கு. அதனால் இயேசு நேரடியாக ஜனங்களுக்கு கொடுக்காம சீசர் இடத்திலே கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஜனங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னு இருக்கு. உங்களுக்கு உண்மையான ஒரு ஆத்துமா திருப்தி வரணும்னா அப்போஸ்தல உபதேசத்தை கேளுங்க, அப்போஸ்தலரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுங்க, அவங்க விளக்கங்களை கேளுங்க. இன்றைக்கி உள்ளவெல்லாம் அப்போஸ்தலன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி முழுவதும் அப்போஸ்தலன்னு சொல்கிறவெல்லாம் கள்ள அப்போஸ்தலன், கபடமுள்ள கள்ள நோட்டு மாதிரி கள்ள அப்போஸ்தலன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த திராட்சரசத்துக்கு அப்பத்துக்கு ஒருத்தன் விளக்கம் கொடுக்குறான், ஒரு பெரிய பாஸ்டரான், அப்படியே எங்கள் அப்பா ஒரு மூத்த போதகரான், எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்காராம், ரொம்ப பயங்கரமான பாஸ்டரான். ஒரு வீடியோவில் பார்த்தேன், என்ன சொல்கிறாருன்னா, திருவிருந்தில் மிச்சம் இருக்கிற திராட்சரசத்தை மூப்பர்கள் சாப்பிடக்கூடாது, பொதுமக்கள் விசுவாசிக்க மிச்சம் இருக்கிறது சாப்பிடக்கூடாது, அந்த போதகருடைய மனைவி சாப்பிடலாம், பிள்ளைய சாப்பிடலாம், அவர் குடிக்கலாம் மிச்சம் உள்ளதை. மூப்பர்களோ மற்ற விசுவாசிகளோ மிச்சம் இருக்கிறது குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தா துப்பாக்கி எடுத்து நான் சுட்டுருவேன் அவனை சொல்கிறார். துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுட்டு நானும் சுட்டு குடி செத்துருவேன்னு சொல்கிறேன். யார் தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? ரத்னம்பால், பாளையங்கோட்டை, துதியின் கோட்டை, பாளையங்கோட்டையில் இப்போ மதுரையில் படித்தவர் தான், இங்கே இந்த ஏஜியில் இருந்து போனவர் தான். துதியின் கோட்டை, அடேங்கப்பா பெரிய சபை, மூத்த போதகராக நிறைய சபையில் உருவாக்கியிருக்காராம். வீடியோ ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், அன்னை என்னையும் சுட்டுக்குருவேன்னு சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ புனிதமாது? அதாவது ஆசாரியன் இல்லாதவன் அந்நியன் கொலை செய்யப்பட கடவான்னு கடைசியில் முடிக்கிறார். அதுக்கு வசன ஆதாரத்தோடு சொல்கிறாராம். அந்த ஆசாரியன் அந்நியன் சொல்கிறது பழைய ஏற்பாடை சொல்கிறாரு, கொலை செய்கிறது பழைய ஏற்பாடு,
அந்த உதாரணத்துக்கு சொல்கிறாரு. இவர் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ திருவிருந்துன்னு வேதத்தில் இல்லாத வார்த்தையை சொல்கிறாரு. அவர் என்ன மூத்த போதகர்? சுற்றுவேன்னு சொல்கிறாரு, கொலை செஞ்சிருவேன்னு சொல்கிறார், துப்பாக்கி வச்சு சுற்றுவேன். ஏன் அந்த அளவில் என்னையா பாவம் செஞ்சாங்க? மிச்சம் இருக்கிற திராட்சை ரசத்தை குடித்தது தப்பா? மீன் திறந்து இப்போ ஆண்டவர் சொன்னார்ல, ஏன் தாவீதும் அவனோட இருந்தவங்களும் சமூக தப்பங்களை புதிச்சாங்களே, கொய்து சாப்பிட்றது பெரிய குற்றமானு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. யூதாசு ஒரு துரோகி, காட்டி கொடுக்க போகிறான், இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசுக்கிட்ட பந்தியில் இருந்தான் அந்த ராபோஜனத்தில். அப்போ வாங்கினா கண்டிப்பாக கீழே போட்டிருக்க மாட்டான், தின்னு இருப்பான்னு தான் நினைக்கிறேன். என்னோட புசித்தவன் என் அவன் காலை தூக்குனான்னு சொல்லி 22ஆம் சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. அவனோட கூட என்னிடத்துல பந்தியில் இருந்தவன் என்னை உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார்ல. ஒரு துரோகின்னு தெரிஞ்சு கெட்டவன் தெரிஞ்சிருந்து அவன் மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் கூட அவனை சிநேகிதன் தான் சொன்னார், தவிர பகையாளியாக நினைக்கல. இவர் நான் சுற்றுவேன்னு சொல்கிறார், நான் துப்பாக்கி வச்சு சுற்றுவேன். இப்படிப்பட்ட மைண்டு உள்ள ஒரு போதகர் விசுவாசியை எப்படி இருப்பாங்க, எப்படி நடத்தியிருப்பார், எப்படி போதனைகள் பண்ணியிருப்பாங்க யோசனை பண்ணுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கு தான். இன்றைக்குள்ள தலைவர்கள் முழுவதும் ஒரு குட்டையில் உண்ண மட்டையை தான் சொல்கிறேன். எல்லாம் அப்படித்தான், ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களே தயவு செய்து வெளிப்படையுங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரித்துவம் வேற, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேற. ஆகவே சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புனிதமாக்கி அது எவனும் சாப்பிடக்கூடாதுன்னு அடிமைத்தனத்தில் மக்களை உண்டாக்கி இவங்க ஏதோ ஒரு பெரிய ராஜாக்கள் மாதிரி, பெரிய ஒரு கெட்டிக்கார மாதிரி நினச்சிக்கிட்டு விசுவாசிகளை ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். விசுவாசிக்கிட்ட ஏன்டா அப்போ காசை வாங்கி திங்கிற, ரசம் பாகம் காணிக்க கொடுன்னு வாங்கி ஏன் திங்கிற நீ? பிராமணனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பூணூல் போடாத பிராமணன்னு ஒருத்தன் வைகிறான். கண்டனம் 2-3 பேர் தெரிவிச்சிருக்காங்க நான் சொன்ன கருத்துக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ இத்தனை பேர் அப்படித்தானே இருக்காங்க, அவங்களோட கை கொடுக்கணவெல்லாம் அப்படித்தானே இருக்கான். எவன் கண்டனம் தெரிவிச்சிருக்கான், எவன் கண்டனம் பண்ணி பேசியிருக்கான்? அந்த விசுவாசிகள் முழுவதும் எப்படி இருப்பாங்க? இந்த மைண்டில் உள்ளவன் எப்படிடா சத்தியத்தை சொல்ல முடியும்? ஆகவே தயவு செய்து ஆதி அப்போஸ்தலர்களை நினைவு கூறுங்கன்னு சொல்கிறேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக என்கிட்ட வாங்கன்னு சொல்லலை, இன்னொருத்தக்கிட்ட போங்கன்னு சொல்லலை. நான் யூதா 17 படிங்க. யூதா 17 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரே தாள். நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட, இப்ப சொல்றதில்ல, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இன்னைக்கு நம்ம நினைவு கூறுறது யார சொல்லுங்க? யாரை நினைவு கூறணும்? எந்த வார்த்தைகளை நினைவு கூறணும்? அப்போஸ்தலரால் முன் குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலன் பேர் போடுறதுனால அப்போஸ்தலர் ஆகிவிட முடியாது. பிஷப்புன்னு சொன்ன உடனே அவனை நம்பிடாதீங்க. பிஷப்புன்னு சொல்கிறதே தவறு, தெரியுமா உங்களுக்கு? அதுவே அயோக்கியத்தனமானது. எபிரேயர் 13:20 இயேசு பிஷப்பாக இருக்கார். ஆடுகளின் பெரிய மேப்பர்னு அங்கே போட்டிருக்கு இயேசுவை. இயேசு கிறிஸ்து ஆடுகளின் பெரிய மேப்பர்னு எபிரேயர் 13:20 இருக்குது. பெரிய மேப்பர்னா பேராயர்னு அர்த்தம். அது கண்காணின்னு சொல்கிறாங்க. இயேசு கண்காணியர் இடத்துல திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு பேதுரு சொல்கிறான். கண்காணியர் இடத்துல திருப்பப்பட்டு சிதறண்டு ஆடுகளை போல இருந்தோம், கண்காணியர் இடத்துல கண்காணின்னு இயேசுவை தான் அந்த பேதுரு சொல்கிறான். பிரதான மேப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் சொல்லி 1 பேதுரு 5:4 இயேசுவை தான் அந்த பவுல் சொல்கிறான், அந்த பேதுரு சொல்கிறான். அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்காரே, சாகலி ஐயா. செத்தா வேற ஒரு ஆளை நியமிக்கலாம் நீங்கள். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னு ஏன் வெக்கப்படாமல் சொல்கிற? ஜீவிக்கிறாருன்னு ஏன் சொல்கிற? நமக்காக பருத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் சொல்கிற? திரும்ப வரப்போகிறாருன்னு ஏன் சொல்கிற? கரண்டில் அவர் இருக்கும்போது இன்னொரு மேப்பை, இன்னொரு பேராயிரம் எதுக்கு? இன்னொரு கண்காணி எதுக்கு? ஒவ்வொரு திருமண்டலத்துக்கு ஒவ்வொரு கண்காணி எதுக்கு?
அதான் விளங்காமல் போகுது. இப்போ எல்லா இவன் அவனை சொல்ல ஒரு 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 பிஷப்பு ஒரு கண்காணி சொல்கிறவனை கோயிலில் வச்சே அடிக்கிறாங்க. அடித்து விரட்டி ஓட விரட்டி ஓடுறான். ஐயோ அப்பாடு பார்த்துருப்பீங்களா வீடியோவில்? தயவு செய்து அவங்களுக்கு நமக்கு தனிப்பட்ட விரோதமோ பகையோ கிடையாது. அவங்கள கடவுள் மாதிரி நம்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். கிறிஸ்தவர்களே, மக்களே, இயேசு ஜீவிக்கிறார். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கார். அவர் வார்த்தையில் நடந்துக்கிட்டு இருக்கு, அழிவில்லாதது. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் முன் சொன்னது எப்போ? சுவிசேஷங்கள் இருக்குது, நிருபங்கள் இருக்குது, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது. அந்த இதை நினைவு கூறுங்க. இன்னைக்கு நினைவு கூறுங்க. அதை நினைங்க. இன்னைக்கு உள்ளவனை நினைக்காதீங்க. இன்னைக்கு உள்ள ஆட்களை பார்க்காதீங்க, சாபனங்களை பார்க்காதீங்க. அதை நினைவு கூறுங்க. அவங்க தான் மக்களுக்கு போச்சனம் கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, தன் ரத்தத்தை சிந்தினாங்க, தன் வாழ்க்கையை கொடுத்தாங்க, தியாகிகளாகவே வாழ்ந்து மறிச்சாங்க. ஐயா, மிஷனரிகள் சமூக தொண்டு செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடியது தான். அவங்களோட இணைக்க முடியாது, அவங்களோட இணைக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி இன்னைக்கு உள்ள எந்த பிஷப்பாவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பக்கத்துக்கு சமூக சேவை செய்த கொடையாளியாக இருந்தாலும் மறுபக்கம் அண்டர் கிரவுண்டில் அவன் வாழ்க்கை வரலாறு மோசமாக தான் இருக்கும். இல்லை, மனுஷன் தானே, குறையாக சொல்லலை. மனுஷன்னா அப்படித்தான் இருப்பாங்க. மனுஷர்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். எல்லாரும் மனுஷர்கள் பிறவி தானே. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், எந்த மனுஷனும் பொய்யன்னு சொல்கிறான். தேவன் ஒருவரே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யர் என்று சொல்வோமாக சொல்லிட்டான். அவனையும் சேர்த்து தான் சொல்கிறான். அதனால் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகிற ஒரு மனுஷனை பேராயர்னு சொல்லாத, கண்காணிப்புன்னு சொல்லாத, பிஷப்புன்னு சொல்லாத, தலைவர்னு சொல்லாத. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி. உன் தலைவர் யாருன்னு ஒருத்தன் கேட்டா நீ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. உங்கள் தலைமை இடம் எதுன்னு கேட்டால் பரலோகம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வழிகாட்டிகள் யாருன்னு கேட்டால் ஆதி அப்போஸ்தலர்கள்னு சொல்லுங்கள். உங்களுக்கு படிப்பனை எது, உபதேசத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டியது நிருபங்கள், புதிய ஏற்பாடுன்னு சொல்லுங்கள். சொல்ல தெரியாதா? அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா காம்பவுண்டு செவர், ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் ஏதோ ஒரு இதில் நாங்கள் இருக்கோம். ஆனால் அதுக்குரியவங்க கிடையாது. தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது. அது மாதிரி நாங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கோம், சபைகளில் இருக்கோம். ஆனால் அதில் ஒட்டி உறவாடி இயேசுவோடு இணைச்சி அவங்கள நாங்கள் செய்யலை. அது வேறு இது வேறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அப்படி, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்களே, எல்லாரும் அப்படி சொல்லுங்கள். ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம்தான் உங்களை திருப்திப்படுத்தும். அந்த சத்தியம்தான் உங்களை திருப்திப்படுத்தும். எப்படி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் அந்த நிருபத்தை படித்த பிறகு எப்படி திருப்தி நிம்மதி அடைஞ்சு குழப்பமெல்லாம் நீக்கி எப்படி போனாங்களோ, அதுபோல் இன்றைக்கி உள்ள குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு நிருபங்கள் தான், வெளிப்படுத்துகிற விசேஷம்தான், சுவிசேஷங்கள் தான். ஒரு தடவைக்கு 10 தடவை படி, தியானித்து பாரு, நீயே பாரு. கடவுள் உன் கண்களை திறப்பார், அதிலிருந்து பேசுவார். அதை மற்றும் எந்த கேள்விக்கு அதில் விட இருக்குல்ல. ஒரு கேள்வின்னு வரும்போது பதிலுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அந்த பதில் நிருபத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன், சுவிசேஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன், வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆகவே இந்த எளிய ஊழியக்காரன் கண்கள் திறந்தது போல இதை கேட்குற தேவ பிள்ளைகள் எல்லாருடைய கண்களும் திறக்கட்டும் என்பது தான் என்னுடைய காரியம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த 5 அப்பத்தை கையில் வந்த உடனே ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்பது எது, அப்பம் என்பது எது, எதை கொடுத்தாரு என்ற கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் ஒரே இடத்துல வராது. எபேசியர் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று அங்கே போட்டிருக்கு. படிங்க. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அவர் அந்த தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னே இருக்கு. சகல உன்னதம் ஆவிக்குரியது போட்டிருக்கு, உலகத்துக்குரியது அல்ல. இந்த அதை புரிஞ்சுக்க. உலகத்துக்குரியதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்காத. அது பழைய ஏற்பாட்டுக்கு வேணால் பொருந்தும், இயேசு வராத காலத்தில் வேணால் பொருந்தும், இருட்டான காலத்தில் வேணால் நீ மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு போகலாம், தீயை வச்சுக்கிட்டு. சூரியன் வந்த பிறகு லைட்டு வச்சுக்கிட்டு போனால் உன்னை மெண்டல் முட்டா பையன் சொல்லுவாங்க. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். அவர் அதாவது குற்றப்படுத்தலை ஆண்டவர். அப்போஸ்தலர் 17:30 போட்டிருக்கு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார், ஆர்டர். ஆகவே உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதம் அங்கே போட்டிருக்கு. தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு இல்லை, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரியா. அந்த ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்னன்னு சொன்னாங்க? ரோமர் 15:29 படிங்க. ரோமர் 15:29 படிங்க. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு நான் கூட வருவேன். இங்கே கவனிங்க, அழிஞ்சு போகிற ஆசீர்வாதத்தோடு வருவேன்னு சொல்லலை, கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்கிறதே சுவிசேஷம் தான் ஐயா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்கிறானா, வேறொரு சுவிசேஷம் சொல்கிறான், வேறொரு இயேசுவை பேசுகிறான், வேறொரு ஆவியில் அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி உள்ள தலைவர்கள் முழுவதும். தயவு செய்து உலக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் செட் பண்ணிட்டார். ஆதியாகமம் 8:22 இனிமேல் தண்ணியில் நான் அழிக்க மாட்டேன், அந்தந்த காலத்தில் மழை பெய்யும், அந்தந்த காலத்தில் வெயில் அடிக்கும், அந்தந்த காலத்தில் காற்று வரும், பூமி தன் பலனை கொடுக்கும், இனிமேல் நான் தண்ணியில் முழுசாக நான் அழிக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டார் இல்லையா? அதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் அதானே. முஸ்லீம்களுக்கு தண்ணி வராமல் இருக்கா, இல்லை இந்துக்கள் தோண்டுனா தண்ணி கிடைக்காமல் இருக்கா, அவன் வீடு கட்டாமல் இருக்கானா, பிள்ளை பிறக்காமல் இருக்கா, அவனுக்கு என்ன கார் வாங்காமல் இருக்கானா, பங்களா வாங்காமல் இருக்கானா? அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளோ அவங்கெல்லாம் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? அது ஏற்கனவே செட் பண்ணி எல்லாத்துக்கும் இருக்குது. நீ இதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்காக ஜனங்களை நீ பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்காக நீ மக்களை நீ அது இதையும் சொல்லி ஆட்டையை போட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அது உண்மையான ஊழியம் செய்யவே மாட்டான். இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது இவைகள்லாம் அஞ்ஞானி நாடி தேடுறாங்கன்னு சொன்னார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி சாப்பிடுவோம்னு இதுக்காக அஞ்ஞானிகள் உலக மக்கள் தேடுறாங்க. இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களும் பரமபிதா அறிஞ்சு எல்லாம் உங்களுக்கு செட் பண்ணியாச்சு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். வேலை செஞ்சால் கூலி, எங்கே தோன்றியோ அங்கே தண்ணி கிடைக்கும், உழைச்சா உனக்கு வருமானம், அதை வச்சு நீ சாப்பிடலாம். அதான் திருக்குறளில் போட்டிருக்கு, தெய்வத்தினால் ஆகாது மெய் வறுத்து கூலி தரும். உன்னுடைய உழைப்பு உனக்கு பணத்தை கொடுக்கும். இதுக்கெல்லாம் கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு தந்தீர், உடைய தந்தீர், தண்ணியை தந்தீர், நீ சொல்லாவிட்டாலும் தருவார்ப்பா. எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் அது இருக்குது. இன்றைக்கி உள்ள போதகர்கள் முழுவதும் பைபிளை கையில் எடுக்க மாட்டாங்கிறான். ஒரு பெரிய பீப்பாவை வச்சுக்கிட்டு ஊதுற மாதிரி ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான், ஒருத்தன் வீணையை எடுத்து என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி வீணையை வச்சுக்கிட்டு மியூசிக்கு மாஸ்டர் மாதிரி இருக்கிறான். பாஸ்டருங்க அவன் தோற்றம், அவன் ரிக்கா டான்ஸு, அவனுடைய மண்டையெல்லாம் பார்த்தா சர்க்கஸ் கோமாளி கூட தோற்றுருவான் போல் இருக்கு. ஆனால் பாஸ்டர் ரெவரண்ட்னு சொல்கிறான். அப்படித்தானே சபை இருக்கும், அப்படித்தானே அவன் ஆள் இருப்பான், முகரம் மூஞ்சி அப்படித்தானே அவங்க மக்கள் இருப்பான். எல்லாம் முடிய அவுத்த போட்டுக்கிட்டு பேய் பிசாச்சி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படிடா விளங்கும் இது சபையா இல்லை எதிரி பேசிகளுடைய கூடாரமா? விசில் அடிக்கிறான், பெரிய மூத்த போதுகிறான், பவர் 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 பவர்னு கோட்டை என்னமோ குருவியை விரட்டுற மாதிரி கோட்டு இந்த அப்படி இப்படி போட்டு ஜனங்களெல்லாம் கீழே உருளை வைக்கிறான், ஜனங்கள்லாம் கீழே தள்ளி விடுறான். என்றைக்காவது ஜனங்க ஏசு தள்ளி விட்டாரா?
சீசருக்கு தள்ளி விட்டாங்களா? தள்ளிவிட சொல்லி ஏதாவது பைபிளில் இருக்கா? எதை சொன்னாலும் நம்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். எதை சொன்னாலும் தயவு செய்து எதுக்கு இந்த ஆராய்ச்சி? இன்றைக்குள்ள போதரில் நம்பாதீங்க, பின்பற்றாதீங்க. ஸ்தாபனங்களையும் எல்லாமே அயோக்கிய நாயகி தான். கோபத்தில் வேதனையில் சொல்கிறேன். இதனால் அப்போஸ்தலர்களே மறந்துட்டாங்களே, நிருபங்களே தொடர்றது இல்லையே, பைபிள் எவனும் படிக்கிறதே இல்லையா, பைபிளோடு வர்றதே இல்லை கோயிலுக்கு. ஏன் பைபிள் படிக்கிறான் இன்றைக்கி? செல்ஃபோன் வந்தோடனே இப்படி 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 செல்ஃபோன்லேயே பாட்டு பாடுறான், செல்ஃபோன்லேயே பைபிள் படிக்கிறான். இப்படின்னா வசனம் வருது, இங்கே இப்படி வேணால் ஒரு பொம்பளை வருது. எப்படி அவள் பைபிளை வச்சுருக்கான் பாரு. வெக்கக்கேடு, வேதனையான காரியம். தயவு செய்து இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியேறப்பட்ட பொக்கிஷம் கையில் இருக்கும்போதே பயன்படுத்திக்கிங்க. இது இல்லாத காலம் வரப்போகுது, தெரியுமா உங்களுக்கு? ஆமோஸ் 8:11. வேதம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. அது அந்தி கிறிஸ்து காலம் வரப்போகுது. இன்றைக்கே மனப்பாடம் பண்ணிக்கங்க, இன்றைக்கே நல்லா படிங்க. இல்லாட்டினா உண்மையை சொன்னாலும் கூட நம்ப முடியாத அளவில். ஏன்னா பைபிளை நீங்கள் படிக்கல. இல்லை, அந்த போதவர் சொன்னார், எங்கள் தலைவர் சொன்னார், எங்கள் ஸ்தாபனத்தில் இப்படி எழுதியிருக்கு. இல்லாட்டினா ராபோஜனம் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது, அதை சொல்லாமல் திருவிருந்துன்னு ஏன்டா சொல்கிறேன்? என்ன அப்படி பழகியிருக்கான், ஜனங்களை அப்படி பழக்கி வச்சுருக்கான். இன்ன வரைக்கும் முட்டாத்தனம் குருடனாக தான் இருக்கான், பெரிய மூத்த போதகரான். அந்த சபை விசுவாசி எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எவனும் கேள்வி கேட்க துப்பு இல்லையே, நாதி இல்லையே. ஜனங்கள் திருப்தி அடையணும்னா ஆதி அப்போஸ்தலர் தான் உணவு கொடுக்கணும், அவங்க தான் அப்பத்தை கொடுக்கணும், அவங்க தான் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க திருப்தி அடைய முடியும், வேறு ஒன்றும் அடைய முடியாது. திருப்தி அடைஞ்ச பிறகு 12 கூட நிறைய எடுத்தாங்கன்னு இருக்கு. இந்த 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும். 12 கூட என்பது 12 ஊழியங்கள், 12 அப்போஸ்தலர்கள் அங்கே குறிக்கும். இந்த அப்போஸ்தல ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சு போச்சு, அப்போஸ்தல காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க முட்டாப்பாய்ங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் எடுக்கிறேன். 21 அதிகாரத்தில் 14 படிங்க. கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் 14 படிங்க. பரலோகத்தினுடைய நகரத்தை அங்கே போட்டிருக்கு. பரலோகத்தினுடைய அந்த கோட்டை மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் அதில் எழுதியிருக்கின்றிருக்க. அது எப்படி அழியும்? பரலோகத்தில் இருக்கு அவங்க பேர். லூக்கா 10 அதிகாரம் 20 போட்டிருக்கு. அப்போஸ்தலர் சொல்கிறாரு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. பிசாசு ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, இதில் உலக காரியத்தில் சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பேர்கள் எங்கே எழுதியிருக்கு? பரலோகத்தில் எழுதியிருக்கு. இப்போ தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதியிருக்கு. முத்துக்களாக இருக்காங்க, விளையேறப்பட்டவங்க. அவங்க ஊழியம் இன்றைக்கி, ஏன்னா அவங்க ஊழியம் கிடையாது, அது இயேசுவின் ஊழியம். இயேசுவே ஒரு அப்போஸ்தலர், தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அது எபிரேயர் 3:1 போட்டிருக்கு. 3:1 போட்டிருக்கு, படிங்க. எபிரேயர் 3:1 இயேசுவே ஒரு முதல் அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலருக்குலாம் மூத்த அப்போஸ்தலர் இயேசு தான், அங்கே போட்டிருக்கு, படிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலருக்கு இயேசு பேரை எண்ணிக்கிங்க. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார், 2 கிறிஸ்துவாக இருக்கிறாரு, இயேசுவாக இருக்கிறார். 4 பேர்கள் இங்கே பரிசுத்த சகோதரர்களுக்கு பரம அழைப்பு பெற்றவங்களுக்காக அந்த வெளிப்பாடு கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் புரியாது, விளங்காதுல்ல. ஆகவே அப்போஸ்தலர் என்ற அர்த்தம் என்னென்னா அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசுவுக்கு அந்த பேர் எது கொடுக்கப்பட்டனா, தேவனால் அவர் அனுப்பப்பட்டவர். உலகத்திலேயே முழு செய்தியை கொண்டு வந்தவர் இயேசு ஒருவர் தான். தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் முதல் அப்போஸ்தலர் அவர் தான். 2வது ஆசாரியர் இருக்குல்ல, இந்த ஆசாரியர் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர் அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் எந்த கோத்திரம் பெற்றாங்க? லேவி கோத்திரம் தான் பெற்றாங்க. ஏசு லேவியிலே இல்லையே, அவர் யூதா கோத்திரம்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் இல்லை. அதனால தான் யூதர்கள் இயேசுவை எதிர்த்தது காரணம், இவர் யூதர், இவர் எப்படி ஆசாரித்துவ போதகராக இருக்கலாம்,
எப்படி இவர் வந்து செய்ய, அதனால தான் எதிர்த்தாங்க. குண்டக்க மண்டக்க இவர் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. புதுசாக அதை கலைச்சி புதுசாக போடுறது எவனுக்கும் தெரியல. புது உடன்படிக்கைன்னு சொல்லி அவர் ஏற்படுத்துறது யாருக்கும் தெரியல. எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னே இருக்குது. அவருடைய ரத்தத்தை கொடுக்கும்போது அவர் மாம்சத்தை அப்பமாக கொடுக்கும்போது புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. தயவுசெய்து பழைய ஏற்பாட்டோட இயேசுவை இணைக்காதீங்க. பழைய ஏற்பாடு ஆசாரித்துவம் வேறு, இயேசு கிறிஸ்து ஆசாரித்துவம் வேறு. இயேசு கிறிஸ்து ஆசாரித்துவம் மெல்கிசேதேக்கின்படி என்றென்றும் உள்ள நீடித்த நாட்களாக இருக்கக்கூடிய ஆசாரித்துவம். அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வருது நிழலாட்டமாக. மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஊழியக்காரன் ஆபிரகாமே ஆசீர்வதிச்சான் இருக்கு. ஆபிரகாம் அவனுக்கு எல்லா தசமபாகம் கொடுத்தான் இருக்கு. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் முந்தினது, மோசைக்கெல்லாம் முந்தினது, பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் முந்தினது தான் மெல்கிசேதேக்கு ஊழியம். அது நிழல், இயேசு நிஜம். மூன்றாவதாக கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் உலகத் தோற்றம் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். சங்கீதம் 2:6 என் ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்லி அங்கே தேவனே சொல்கிறாரு. அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் கிறிஸ்துன்னு சொல்கிறது. அந்த சியோன் வந்து எபிரேயர் 12:23 பரலோகத்தில் இருக்குது. அந்த சியோன் இங்கே போட்டிருக்கு. ஆகவே உலகத் தோற்றத்துக்கு முன்பு அநாதிகாலமாக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுறார். அது சமஸ்கிருதத்தில் லிபஸ்ட்ரியா என்று போட்டிருக்கு. லிபஸ்ட்ரியா அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் டெடிகேட்னு போட்டிருக்கு. அபிஷேகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. பொருள் ஒன்று தான். இயேசு ஒருவர் தான் தேவனாலே டெடிகேட் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பதவி பிரமாணம் செய்து வச்ச மாதிரி இயேசுவை தான் உலக ரட்சகராக அனுப்புனார். தவிர வேறு எல்லா புனிதர்களையும் எல்லா மகான்களையும் தேவன் ஒவ்வொன்றா அனுப்பிக்கிட்டு இருக்கல. இயேசு ஒருவர் தான். காரணம் அவர் ஒருவர் தான் ரத்தம் சிந்தினார். மனுமக்களுக்காக உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் தேவனால் எழுப்பப்பட்டார். அவர் ஒருவர் தான். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். 4வது இயேசு. இயேசு என்பதற்கு அர்த்தம் பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். மத்தேயு 1:21 இருக்குது. இந்த உலகம் முழுவதும் உள்ள பாவம் முழுவதும் சுமந்த தீர்த்த ஆட்டுக்குட்டியாக, பிரஜாபதியாக, ரிக்குவேதத்தில் சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த இயேசு ஒருவரே பலியானார். இயேசுவை போல அடிக்கப்பட்டது யார்? இரத்தம் சிந்தினது யார்? பாவத்தை போக்கக்கூடிய சக்தி இயேசுவை தவிர வேறு யார் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. யோவான் 8:46 கேள்வி கேட்குறாரு. இயேசு சொந்த ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு கேட்குறாரு. யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? எபிரேயர் 7:26 சீசர்கள் சொல்கிறாங்க, பாவத்துக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், பாவம் இல்லாதவர், மாசு இல்லாதவர், பரிசுத்தர். உடன் சீசர்கள் அறிக்கை சொல்கிறாங்க இயேசுவை பற்றி சாட்சி. இன்றைக்குள்ள பிஷப்புமார்க கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை சொல்லுங்கள். அந்த பிஷப்பை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பாஸ்டரை பற்றி அந்த ஒரு விசுவாசியை சொல்லுங்கள். தனித்தனியாக பேட்டி கேளுங்க, சொல்லுவாங்களா? அப்படி தயவுசெய்து நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை தலைவர் ஆக்காதீங்க, வழிகாட்டி ஆக்காதீங்க, தலை ஆக்காதீங்க. உங்களுக்கு தலை கிறிஸ்து தான். எபிரேயர் 1 கொரிந்தியர் 11 போட்டிருக்கு, 11:3 போட்டிருக்கு. நீ ஆம்பளையாக இருந்தா, உனக்கு இன்னும் சூடு சொரணை இருந்தால், நீ ஆம்பளையாக இருந்தால் உனக்கு தலை கிறிஸ்து தான். படி 1 கொரிந்தியர் 11:3 படி. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்காரு. ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கான். இந்த பகுதியை கவனிங்க. ஸ்திரீக்கு, அதாவது மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். தேவனுக்கு தலை இருக்கா? கிடையாது. அதோ ஹெட்டு, அது முடிஞ்சு. அவர் தான் பெரியவர். என் பிதா என்னிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். அதான் ரகசியம். அதான் புரிஞ்சுக்க. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா, உனக்கு தலைவர் இயேசு. புரிஞ்சிக்க. ஒரு காட்டமாக உனக்கு குத்தி தான் பேசுகிறேன் உன்னைய. நீ ஆம்பளை பிறவியாக இருந்தா, இல்லாட்டினா பொம்பளையாக இருந்துட்டு போ. பவுல் சொல்கிறான், திடன் கொள்ளுங்கள்,
புருஷராக இருங்கள்னு சொல்கிறேன் 1 Corinthians 16. நீ புருஷனாக இரு, நீ ஆம்பளையாக இருக்கணும்னா உனக்கு தலை யார்? கிறிஸ்தவனை பார்த்துன்னு எல்லா மக்களுக்கும் நான் சொல்லலை, கிறிஸ்தவனை பார்த்து தான் சொல்கிறேன். கிறிஸ்தவரே உனக்கு தலை, நீ ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு தலை யார்? யார்? பிஷப் இல்லை, உன் தலை, உன் போதகர் இல்லை, உன் குரு இல்லை, இயேசு தான் உனக்கு தலை. இந்த ரகசியத்தை ரொம்ப காலம் கழித்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அதான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கண்டடைஞ்சது, நான் அறிஞ்சது, இன்னும் அறிய என் கண்கள் திறக்க திறக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய சரக்கு இல்லை, எல்லாம் உங்கள் கையில் உள்ள சத்தியம்தான் நான் சொல்கிறேன். எங்கிட்டோ படிச்சுட்டு வந்து எவனோ சொல்லி கொடுத்தது நான் இறக்குமதி செய்யலை. நம்முடைய தலை இயேசு. தலைவர்னா தலைவர்னு அர்த்தம், நான் சொல்லலை. அன்னைக்குள்ள தலைவர், அன்னைக்குள்ள ஆள்களே ஏற்றுக்கிட்டாங்க. அதை படிங்க, கொலோசியர் 2:10 படிங்க. ஏனென்றால் சகல துரத்தனைகளுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் உங்களுக்கு தலைவராக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பூரணராக இருப்பீங்க. எல்லா அதிகாரத்துக்கும் தலைவர் அவர் தான். பிஷப்பு தலைவர் இல்லை, ரெவரண்ட் தலைவர் இல்லை, உன் குரு உனக்கு தலைவர் இல்லை. நாளைக்கு செத்துருவாங்க, நாட்டை பத்து போயிடும். இன்னொரு பிஷப்பை நியமிக்கணும், இன்னொரு போதகரை நியமிக்கணும். செத்து போகிறவங்க முழுவதாக உனக்கு தலைவராக இருக்கணும். இயேசு ஒரே தடவை மரிச்சாரு, நான் உயிரோடு எப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். அவர் தான் உனக்கு தலைவர், எனக்கு தலைவர். கொலோசியர் 1:18 படிங்க. கொலோசியர் 1:18. அவரே, அவரும் இல்லை, அவரே, ரே இழுங்க, அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர். அவர் தாயா தலைவர், தலைவர் அவர் தாயா சபைக்கு. சபைக்கு தலைவர் மனுஷர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் தலைவர். அவரே சபையாகி தலைவர் அவர் தான். அப்புறம் எல்லாவற்றுக்கும் முதல்வர் யாரு? அவர் தான். இன்றைக்கி எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் முதலமைச்சர்னு ஜாலியாக தானே சொல்கிறோம். முதலமைச்சர் அவர் தான். வேறு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நானும் முதல்வர் தான் சொல்லுங்க. கிறுக்கே மெண்டல்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்டாலின் ஐயா மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலமைச்சர், முதல் அமைச்சர், 2வது அமைச்சர், 3வது அமைச்சர், அப்படியே இப்படி வரும். முதல் அமைச்சர். அது மாதிரி முதல்வர்னு போட்டிருக்கு இயேசுவை. இயேசுவை முதல்வர்னு போட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் முதல்வர் அவர் தான். அவருக்கு மேலே எடுத்துக்கிட்டால் தேவன் தான். அதுக்கு தேவனுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்க. இந்த ரகசியங்கள் முழுவதும் நிருபங்களை தானே இருக்குது, நிருபங்களை தானே பார்க்கு. ஏன் நம்ம இந்த அளவில் இயேசுவை கனப்படுத்துகிறோம்னா, இந்த அளவில் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, கொலோசியர் 2:3 படிங்க. அதுலேயே கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. உன் மண்டையில் மசாலா களிமண்ணா உன் மண்டையிலன்னு கேட்குறாங்களே சில. இயேசு உன் மண்டையாக இருந்தால் உன் மண்டைக்குள்ளே ஞானம், அறிவு, பொக்கிஷம் உனக்குள்ளே எல்லாம் இருக்கும். அதைத்தான் நீ பேசுவ. மண்டையில் உள்ளது, சிந்தையில் உள்ளது, உனக்கு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. அவர் உனக்கு தலையானா அவருக்குள்ளே ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள்லாம் அந்த மண்டைக்குள்ளே இருக்கிறதுனால நீயும் அப்படியே வாயை திறந்து பேசுனா அது சரக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடையாளம் நான் தான், என்னையை பார்த்துக்குங்க. நான் ஒன்றும் உங்களை விட படிப்பாளி கிடையாது, மேதை கிடையாது, எனக்கு ஒரு தெரியாது. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்கு தலையாக இருக்கார், தலைக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். அவர் தலைவர் ஆக்கியிருக்கேன். அவர் என் வாயிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கார், இந்த நிருபங்கள்லேருந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நான் எனதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 40 ஆண்டு காலம் ஊழிய வரலாறு அனுபவம் கண்டடைஞ்ச ஒரு பொக்கிஷம் இதுதான் ஐயா. இதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரங்க என்னை விரட்டி அடித்தாலும் பரவாயில்ல, சலுகை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல. இதனால் இப்படி பேசுகிறதுனால தான் யாருக்கிட்டேயும் இறங்கி நான் ஏதாவது கேட்க முடியல. சிலர் சொல்கிறாங்க, ஐயா கோயிலை கட்டுறீங்க, அதை கிட்ட கேளுங்க சொல்கிறாங்க. சரின்னு சொன்னாலும் எனக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால இறங்கி நான் போக முடியல. வேணால் சொல்லலாம். அது அப்போஸ்தலர்கள் தன்னுடைய குறைகளை நிறைவாக்க சபைகளுக்கு சொன்னாங்க. ரொம்ப சொல்லலை. என்னுடைய மேன்மையை அபத்தமாக்குறதை பார்க்கலாம். நான் சாகுது எனக்கு நலமாக இருக்குன்னு பவுல் சொன்னான். ஒரு ஐயா என்கிட்ட சொன்னார்,
வசூல் பண்ண பணத்தையெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும், பேங்கில் போடணும், செலவு பண்ணணும், நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. அந்த வார்த்தை இன்றைக்கி என் மனசு குத்திக்கிட்டே இருக்குது. நான் அப்படிப்பட்டவனா? வசூல் பண்ண பணத்தை நான் செலவு பண்ணிடுவேனா? நான் அப்படியாளா? மனுஷன் அப்படி தானே பேசுகிறான். அது எப்படி நான் என்னை நம்பாதவனே என்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? எப்படி அவரை பின்னாடி நான் போக முடியும்? அவர் சொல்படி நான் எப்படி கேட்க முடியும்? அதனால் என் மேன்மையை அபத்தமாக்குறதை பார்க்கலாம் நான் சாகிறது நலமாக இருக்கும். அந்த மாதிரி இழிவு சொல்ல கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கடிதம் கொடுத்துருக்கேன், உதவிகள் கேட்டு கொடுக்கான்னு போங்க. உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள காரியம். வருந்தி உங்கள்கிட்ட பின்னாடி வரணும்னு பல்ல இழிச்சிக்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. நான் உங்களை பிரியப்படுத்தணும் அவசியமே இல்லை. கர்த்தருக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னையா? ஓடலையா இருந்தானா இருந்துட்டு போகிறேன். அது கூட இல்லாத நிலைமையில் எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க? அப்படி என்ன செண்டிக்கு போட்டால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? நான் பரிசுத்தவான் ஆகிடுவேனா? அவர் செய்யும் போது செய்யட்டும், அவ்வளோதான். இறங்கியெல்லாம் போக முடியாது. உயர போயிட்டேன், கீழே இறக்க முடியாது. உனக்கு கொடுத்தா உனக்கு தான் ஆசீர்வாதம். சரீர நன்மைகளை நான் கேட்குறேன், ஆவிக்குரிய நன்மைகளை நீ அடைகிறதுனால சரீர நன்மைகள் என்னமோ பெரிய விஷயம் கிடையாது. அது உனக்கு தான் பூமியில் எண்ணத்தை கொண்டு போக போகிறேன். நல்ல காரியத்துக்கு நீ செலவு அப்போஸ்தலருடைய குறைவை நிறைவாக்குனீங்கன்னு சொல்கிறார். 2 தடவை என்னை அனுப்புனீங்க, என் குறைவை நீங்கள் நிறைவாக்குனீங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். அந்த மாதிரி அப்போஸ்தலர்களுக்கு சரீர குறைகள் உண்டு. இந்த மாதிரி ஆவிக்குரிய ரகசியங்கள் பேசுகிறவங்கிட்ட பணம் இருக்காது. முதல்ல தெரிஞ்சுக்க. எரியிறவங்க கையில் கல் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான். என்னை ரொம்ப பணக்காரங்க, இப்போ பெரிய கோடிக்கணக்கில் வச்சுருப்பாருன்னு சில ஆளுங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நிறையா புஸ்தகங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்க. என்னைய உண்மையிலே கிடையாது. என்னுடைய பேங்க் பேலன்ஸை பாருங்கள், நான் இப்போ வச்சுருக்கேன், காட்டுறேன். எனக்குன்னு எந்த இது நான் சம்பாதிக்கலை, இன்னும் அந்த ஆசையும் கிடையாது. இருக்கிற நாளெல்லாம் சத்தியத்தை பேசுகிறேன். சத்துருவானா பரவாயில்ல, மனசனை பிரியப்படுத்தி வாழணும்னா ஊழியக்காரனே அல்லன்னு கலாத்தியர் 1:10 இருக்கு. தேவன் எல்லாம் பார்த்துக்குருவார், எனக்கு எந்த குறையும் கிடையாது. 40 ஆண்டு காலமாக மேலே ஊழியம் செய்கிறேன். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டது, எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. அவசியமானது கொடுப்பாரு. கொடுக்கலன்னா அவர் சித்தம் இல்லைன்னு அர்த்தம், லேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சித்தம் இருக்குது, நமக்கு தெரியாது. சரி, கர்த்தர் பார்த்துக்குருவார். அப்படித்தான் ரொம்ப வலியுறுத்தி எதையும் போராடி உலக நன்மைகளை பெறணும்னு அவசியம் இல்லை. நம்ம போராட்டம் நல்ல போராட்டம், நித்திய ஜீவன் விசுவாசத்தை நல்ல போராட்டம், அதுதான் போராடணுமே தவிர உங்ககிட்ட சத்தியத்தை சொல்கிறேன். நான் உங்ககிட்ட எப்படி இந்த பண ஆசை வந்தாலே, என் தேவைகள் சந்திக்கப்படுறது என்ன இருந்தாலே சத்தியம் பேச தைரியம் எனக்கு குறைஞ்சிரும். காற்றை பிடுக்குனா பிசுண்டு எப்படியோ அந்த பலூன் போகிற மாதிரி பண ஆசை வந்தாலே, உங்ககிட்ட எதையாவது பெறணும்னு நினச்சி பேசினாலே பிரசங்கம் வராது, சத்தியம் வராது. அதுக்கு தக்க முகஸ்துதி வரும், உங்களை பிரியப்படுத்த வேண்டியது வரும். பிள்ளைகளே 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 பிள்ளைகளேன்னு ஆசீர்வதிப்பார். அதை போய் உங்களை எல்லாம் கடினமாக சத்தியத்தை சொல்ல முடியாது. இயேசு ஆரம்பத்திலேயே ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். யாரா சொல்லுவாங்களே? ஒரு பைசாம் இல்லை, ஏழை ஊழியம் தொடங்குறாரு. சரி, ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தால் தான் 12 பேர் இருக்காங்க, 3 வேளை சாப்பிடணும். எவ்வளோ செலவாகும்? இன்றைக்கி எடுத்துக்கங்களேன், இன்றைக்கி உள்ள காரியம் தானே அன்றைக்கி இருந்திருக்கு. 10-12 பேருக்கு சாப்பாடு கொடுத்து இவரும் சாப்பிட்டு போகணும்னா ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல டெய்லி. ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. ஊழியத்துக்கு போகும்போது பணப்பையை கொண்டு போகாதீங்கன்னு சொல்கிறாரு, வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாரு. என்ன உபதேசம்! ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை ரிட்டர்ன் வரும்போது குறைவாக இருக்குது, கஞ்சி இல்லாமல் கிறக்காமல் போயிட்டோம்னா சொன்னாங்க. குறையாக இருந்ததுன்னு வேறு கேட்குறாரு, இருந்ததான்னு கேட்குறாரு. என்ன சொன்னாங்க? ஒரு குறையும் இல்லை, ஒரு குறை. இதுதான் இயேசுவின் ஊழியம், இதுதான் உண்மையான அப்போஸ்தலர்கள் ஊழியம், இதுதான் ஆதி சீசர்கள் ஊழியம். அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் அதுதான். அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி அது பழிக்கும், இன்றைக்கி அது நடக்கும், சந்தேகமே இல்லை. இயேசுவுக்கு எந்தாவது குறை இருந்ததா? அவர் மரித்து அடக்கம் பண்ணும்போது பெரிய ராயல், ஒரு பெரிய பணக்காரன் புதிய கல்லறையை கொடுத்தான்ருக்கு. அந்தரங்க சீசனாக இருந்தவன் டக்குன்னு வெளியரங்கமாக புது கல்லறையை கொடுத்தான்ருக்கு. இயேசுக்கு என்னையா? அவர் வஸ்திரத்தை பெரிய பெரிய ஆளுகள்லாம் சீட்டு போட்டாங்க.
அவ்வளவு அருமையான வஸ்திரத்தை போட்டிருந்தார். ஒரு கிழிஞ்ச வஸ்திரமோ ஒரு அழுக்கான ஏதோ கேவலமானதோ போடலை, நேர்த்தியாக தான் இருந்தார். ஒரு குறையும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தலை அவர். இன்றைக்குள்ள சகோதரர்கள் ஊழியக்காரங்கள்லாம் இப்போ பிஷப்புகளை கூட்டி போதர்களை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு இவன் பேசுகிறான். அவன் மேடையில் ஏன் உட்கார வைக்கிறான் முதன்மையானா, அவன் விசுவாசிகள் முழுவதும் ஐயருக்காக வருவான், பாஸ்டருக்காக வருவான், குருவுக்காக வருவான். அவனை முழுவதும் இவன் ஆட்டையை போட்டுவான் தொடர்பு வச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து மத்திய 23 போதகர்களுக்கு அந்த வேதவார பரிசீலர்களுக்கு எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? ஐயோ வேதவாரகரே பரிசீலரே உங்களுக்கு ஐயோ. ஏன்னா அவங்க 1000 அரசியல் செய்கிறாங்க. 1000 அந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச அநியாயங்கள்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து இயேசு பார்க்குறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்கள அனுசரித்து போகலை. அதனால தானே இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, வகதை எண்ணாங்க, குற்றம் எப்படியாவது கொல்ற. என்ன தப்பு செஞ்சார்? உபதேசத்தில் கரெக்டாக இருந்தது ஐயா அவங்களுக்கு குற்றம், கரெக்டாக பேசுனது தான் தப்பு. இன்றைக்கி ஊழியக்காரங்களை குறை சொல்கிறான்னு சொல்லி என்னைய குற்றம் சாட்டாங்க. ஏன் அவன் குறையத்தானே சொல்கிறேன்? குறைய சொல்கிறது ஒரு குற்றமா? குறைய செஞ்சுக்கிட்டு இருக்கானே அது குற்றம் இல்லையா? ஒரு அரிசியும் நெல்லும் ஒரு கலந்து மண்ணும் அரிசியும் கலந்து கலப்படம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கான். அவன் மேலே எவனுக்கும் கோபம் இல்லை, கலப்படம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லுற மேலே கோபமா? கலப்படம் விற்றுக்கிட்டு இருக்கான், வகுத்தால போகுது, பிள்ளைகளுக்கு வாயால் பேதி போகுது, வாங்காதீங்கடா, அது கலப்படமான கடை, போகாதீங்க, இது குத்தமா? இவன் குறை சொல்கிறான், குத்தம் பண்ணுறான்னு. அவன் கலப்படம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, பாரு, கல்லை பாரு, கல் கிடந்தா பாரு, மண் கிடக்கு, கல் கிடக்கு பாரு. 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கன்னு பேதுரு எழுதுறான். என்ன பால்? கலப்படம் இல்லாத ஞானப்பால். போதகரா நீங்கள் காலத்தை பார்த்தா இருக்க வேண்டியவங்க, அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கீங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க குழந்தையாக இருந்தீங்கன்னு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் வேதனைப்படுறாங்க. அந்தந்த நேரத்தில் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து பாலை கொடுத்து நல்லா ஆவிக்குரிய ஆகாரத்தில் கொண்டு போனால் தானே அவன் மனவாட்டி சாணத்தை அடைய முடியும். இன்னுக்கும் கையை சூப்பிக்கிட்டு இன்னுக்கும் ஒரு பழைய இருக்காடே வாச்சிக்கிட்டு இருக்காடே, எந்திரி நான் எந்திரி, உட்காரு நான் உட்காரு. இன்றைக்கி அந்த பழைய கதையே சொல்லிக்கிட்டு எத்தனை வருஷம் நான் ஓட்டுவீங்க? வளர்ச்சியே இல்லையே. சொன்னதே சொல்லிக்கிட்டு உன் கதையை ஓட்டிக்கிட்டு உன் வகுரை நிரப்பிக்கிட்டு இப்படியே எத்தனை நாள் இருப்பீங்க? எத்தனை நாள் தற்கூறிகளாகவே இருப்பீங்களே தேவ பிள்ளைகளே. கலகம் இல்லாத ஞானப்பால் குடிங்க, அப்புறம் பலமான ஆகாரத்தை குடிங்க, அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க மெச்சூரிட்டியாக வாங்க, அப்புறம் மனவாட்டி என்ற இடத்துக்கு வந்துருங்க. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுற தகுதி. இப்படி தான் ஆதி அப்போஸ்தலர்கள் சபையை உருவாக்குனாங்க. இன்றைக்கி உள்ளவன் எப்படி பழைய ஏற்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கான்? 3 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை யூதர்களுக்கு சொன்னதை இன்றைக்கி உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய பாஸ்டரான், சட்டை மேலே சட்டை, சட்டை மேலே சட்டை, என்னமோ குரங்காட்டி மாதிரி. ஆகவே தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இன்றைக்கி உள்ளவங்களை வழிகாட்டியாக வைக்காதீங்க, நம்பாதீங்க, எவன் பின்னாடியும் போகாதீங்க. அப்படி போகிற கூட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தான் போவான், சரீர சுகத்துக்கு தான் போவான். ஆத்மாவுக்கு பரலோகத்துக்கு போகிறவன் அங்கே எவனும் போக மாட்டான். அஞ்ஞானிகளாக போவான், சரீர சுகத்துக்காக போவான், இம்மைக்காக போவான், அஞ்ஞானியாக போவான், பிசாசி பிடிச்சவன் போவான், நோய் உள்ளவன் போவான். சத்தியத்துக்கு போகிறவன் அங்கே வேலையே இல்லை. அது என்ன? அது விரிவான வழி, அதில் போகிறவன் அநேகர். உபதேசம் சத்தியம் அங்கே இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலரிடத்திலே நீங்கள் உணவு வாங்குங்க, அவங்கக்கிட்ட ஆகாரம் வாங்குங்க. அவங்களால தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். உண்மையான ஒரு ஆத்மா ஆதாயத்தோடு ஒருத்தன் தாகமாக பசியாக இருக்கான்னா அந்த பசியை போக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் அப்போஸ்தல கூட்டம் தான், ஆதி அப்போஸ்தல கூட்டம் தான். இன்றைக்கு உள்ள அப்போஸ்தலர்கள் கிடையாது, புரிஞ்சுக்க. ஆகவே ஸ்திரீகளும் புருஷர்களும் தவிர 21 வசனம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தாங்க. அப்போஸ்தலர் 4 நாளில் சீசருடைய தொகை 5000 அங்கே போட்டிருக்கு. 3000 பேர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் முத பிரசங்கத்தில் 3000 பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அதுக்கு பிறகு 4000, அப்புறம் 5000 இங்கே போட்டிருக்கு.
5000 சொல்கிறது, 5000 என்பது சீசருடைய தொகை. அப்புறம் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் 22 தம்முடைய சீசர்களை படகுல ஏற்றி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி ரொம்ப துரிதப்படுத்திட்டார். போங்க, சீக்கிரம் போங்கன்னு. ஏன் அப்படின்னா 23ஆம் வசனத்திலே தனிமையிலே ஜெபத்தில் உட்கார ஆசைப்படுறார். இயேசு எப்போவுமே தனி ஜெபத்தை விரும்புவார். நான் போன முறையிலேயே சொன்னேன், தனித்துபி ஜெபத்தில் தனியாக இருந்தார். ஜார்ஜ் இல்லாட்டினா எப்படி நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்த முடியும்? ஜார்ஜ் ஏற்றணும்ல. நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஆத்துமாக்குள்ளே ஜார்ஜ் ஏற்றணும். பரலோகத்தில் அந்த 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 கனெக்ஷன் இருக்குது, அந்த கரண்ட்டு இங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த கரண்ட் ஏற்றினா தான், அந்த ஜார்ஜ் ஏறினா தான், அந்த பவரில் தான் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் செல்ஃபோனை பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நம்மை போல் அவர் பாடுள்ள மனுஷன்தான். அவருக்கு பவர் தேவையாக இருக்கு. இரவு முழுவதும் தேவனோட தனித்து ஜெபம் பண்ணார். சீசர்களை இருந்தால் இவங்களை வச்சுக்கிட்டு தனியாக உறவாட முடியாது. சீசரோடு ஜெபிக்கிறதும் உண்டு, ஆனால் தனி ஜெபத்தை அதிகமாக விரும்பினார். லூக்கா 5:12 லூக்கா 6:12 லூக்கா 5:16 தனித்து இருந்தார், தனி ஜெபம் பண்ணார், ராம் முழுவதும் ஜெபிச்சார். இப்படியெல்லாம் பல இடங்களில் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தனி ஜெபம் தேவை. தனி ஜெபம் தேவை. தனியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் தனியாக உட்காருங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் தேவனோட உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆத்துமா திருப்தி வேறு எங்கேயும் கிடைக்காது. ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய ஊழியத்துக்கு வெற்றி வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் தனியாக தேவனோட மணிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். நிறைய அதில் சொன்னால் பெருமையாக இருக்கும், சொல்ல வேண்டாம். என்னுடைய பவர் முழுவதும் தனி ஜெபங்களில் தேவனோடு அதிகம் நேரம் செலவு பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை நான் பின்பற்றினதுனால. அதனால் நீங்களும் நானும் தேவனோட தனித்து இருக்க இயேசுவை போல இருப்போமாக. அப்போ சீசர்கள் படகுல போகிறாங்க. 24 அதற்குள்ளாக படகு நடுக்கல்ல போய் சேர்ந்துருச்சு. எதிர்காட்டாக இருந்தபடினால அலைகளில் அப்படியே ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு மூழ்கிற மாதிரி இருக்குது. இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலில் நடக்கிறார். 25 4ஆம் ஜாமத்தில். 4ஆம் ஜாமம்னா 12 மணி, நைட்டு 12 மணி அதான் நடுநிசின்னு சொல்கிறது. 1 முதலாவது 2வது 3 மணி. 4ஆம் ஜாமம் என்பது ஏறக்குறைய அதிகாலை 4 மணி அப்படின்னு கணக்கிடுறாங்க. இந்த 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்து வர்றாருயா. அது வரைக்கும் அவர் ஜெபத்தில் தான் இருந்திருக்காரு. அது வரைக்கும் அவர் சாயங்காலத்துலேயே சீசர்கள்லாம் போயிட்டாங்க. ஒரு 6, 7 மணி 8 மணிக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு வைங்களேன். அது முழுவதும் ஜெபத்தில் தான் இருந்திருக்கிறார். அங்கே 4ஆம் ஜாமத்தில் வர்றாரு. வந்த உடனே கடலாக நடக்கிறது பார்த்து பயந்துட்டாங்க. 26 அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைகிறாங்க, ஆவேசம் என்றாங்க, பயப்படுறாங்க, அலறாங்க. 4 பாயிண்ட் இருக்கு. இயேசு நடக்கிறத பார்த்து கலக்கம் அடைகிறாங்க, ஆவேசம்னு சொல்கிறாங்க, பயப்படுறாங்க, அலறாங்க. 4 காரியம். ஐயோ ஆபத்து அப்படி. சீசர்களுக்கு கூட இந்த கலக்கம் வரும், குழப்பம் வரும், பயம் வரும், நடுக்கம் வரும், அலறு வரும். அதனால் நம்ம இயேசுவின் சீசர்களாக இருப்பதுனால, சீசர்களுக்கு தான் மறுபேர் கிறிஸ்தவங்கன்னு பேர். கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால பயமே வராது, குழப்பமே வராதுன்னு ஏவன் சொன்னாலும் நம்பாதீங்க. நமக்கு குழப்பம் வரும், பயம் வரும், நடுக்கம் வரும், அலறு வரும். நம்ம மனுஷன் தானே, வரும். அது ஒரு குற்றமாக நம்ம சொல்லக்கூடாது. இவன் குறைஞ்ச விசுவாசி, இவன் சரியில்லை, இவன் இப்படி இவன் இன்னும் தேர்ச்சி வரலன்னு சொல்லி அவனை மட்டமாக நினைக்கக்கூடாது. ஆமாம், ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை குற்றப்படுத்தாதேன்னு இருக்கு. அவனை சேர்த்துக்க, அவனை நீ அவன் விசுவாசத்தை குற்றப்படுத்தாதேன்னு போட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் குறை சொல்லக்கூடாது. நம்ம சீசர்களே இது பண்ணாங்களே. அப்போ இயேசு அங்கே குறை சொல்லலை. உடனே இயேசு அவர்களோட பேசுகிறார். 27 பேசுகிறாரு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இங்கேயும் 4 காரியம் இயேசுக்கிட்ட.
உடனே பேசுகிறாரு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். பயம் இருக்க போய்த்தானே பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் வாழ்க்கையில். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு பயம் வரலாம், அலறுதல் வரலாம், குழப்பம் வரலாம். மனுஷன் தானே ஐயா, டெய்லி பசிக்குதே, என்ன செய்ய, டெய்லி சாப்பிட்றோமே, டெய்லி குளிக்கிறோமே, மனுஷன் தானே. யாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் யாரும் பூரணர்கள் அல்ல. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்புறம் தான் மறுரூபப்படுறோம். 2 கொரிந்தியர் 3:18 இருக்குது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம மாம்ச சரீரம் பாவமுள்ள சரீரத்தை தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீதிமான் பேர் பெற்றிருக்கலாம், பரிசுத்தவனாக இருக்கலாம். சரீரத்தை சுமந்துட்டு வர்றது இருக்கிறதுனால இந்த பயம் வரும், நடுக்கம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் இயேசு அதை குறை சொல்லலை, உடனே தைரியப்படுத்துகிறார், பேசுகிறார். நான் தான்ப்பா, பயப்படாதீங்கப்பா, நான் உங்களோடனே இருக்கேன்ப்பா, பயப்படாதீங்கப்பா. நம்ம பூமியில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, எவ்வளவோ போராட்டம் இருக்குது. ஆனால் இயேசு நம்மை திடப்படுத்துகிறார். நாங்கள் உன் கூட இருக்கேன்ப்பா, பயப்படாதீங்க, திடம் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையாக நம்மளை தேர்த்திக்கிட்டே இருக்கு. கடைசியில் பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிச்சுக்கிட்டே போகும்போது கூட சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாளைக்கு நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொல்கிறார். கூட இருக்கேன்னு சொல்கிறார். ஒருத்தன் சொல்கிறான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் மேலே போய் அங்கே பிதாரி வலது பாத்திரம் உட்காந்தாருன்னு இருக்கு, கூட இருக்கேன்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க ஒருத்தன். அதுக்கு அவர் சொல்கிறாரு விளக்கம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். நான் அங்கே இருக்கேன்னா நீங்கள் என்கிட்ட இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா என் வார்த்தை உங்களுக்குள்ளே இங்கே வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அருமை! இன்றைக்கி நமக்குள்ளே இயேசு வார்த்தையாக இருக்கார். முதல்ல வார்த்தையாக தானே இருந்தார், அந்த வார்த்தையாக தான் இப்போயும் நமக்குள்ளே இருக்கார். இதுதான் அவருடைய பெருமை, மகிமை, அவருடைய கிருபை. இன்றைக்கி அந்த வார்த்தை நம்மளை தேர்த்திக்கிட்டு இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, சொல்லிட்டு கடலில் நடக்கிறாரு. உடனே பேதுரு சொல்கிறான், ஐயா ஆண்டவரே, நீரே ஆனாலும் ஜலத்தில் வர்றதுக்கு நாங்கள் கட்டளையிடுங்க, ஆர்டர் பண்ணுங்க. நானும் நடக்கணுமா? போய் இவனுக்கு என்ன பாருங்கள் ஆசை, முந்திரி கொட்டை மாதிரி எதுக்கு இருந்தாலும் முந்திக்கிறது தான் இவன் ஏதோ ஒரு புத்தி போல் இருக்கு. அப்போ உடனே இயேசு அதை குறை சொல்லலை. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நடக்க முடியுமா? நான் தேவகுமாரன், நான் எப்படி ஆளு, நான் நடந்து வந்தால் எனக்கு சமமாக நீயும் நடக்கிறேன்னா உன்னால் முடியுமாடான்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ஆளுங்க மாதிரி குறை சொல்லலை. வான்னு சொல்கிறார். உன்னால் முடியும், வான்னு சொல்கிறாரு. நடந்தாண்டே இருக்குது. அப்போ வான்னு சொல்கிறார். 29, அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்னே இருக்கு. நடந்தான். இயேசுவை போல வாழ முடியுமா? முடியும். இயேசுவை போல சாட்சியாக இருக்க முடியுமா? முடியும். இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ முடியுமா? முடியும். எல்லாத்துக்குமே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் கூடாத ஒன்றுமே இராதுன்னு சொல்கிறாரு. அந்த விசுவாச குறைவில் தான் நம்ம குறைவுபடுறோமே தவிர, மற்றபடி கரெக்டாக இருந்தால் இயேசுவை போல் நடக்க முடியும், கடலில் நடக்க முடியும். பலமாக காற்று அடிக்குது, அது ஒரு சோதனை. 30ஆம் வசனத்தில் அவனை டெஸ்ட்டுக்கு பட்டான்னு ஒரு புயல் அடிக்குது, அவனை டெஸ்ட் பண்ணணும்ல, அதுதான் சோதனைன்னு சொல்கிறது. நம்ம சில நேரங்களில் ஊய் பெரிய கெட்டிக்கார மாதிரி பேசுவோம், பேசும்போதே பின்னாடி ஒன்று காத்திருக்கும் உங்களுக்கு, டமார்னு ஒன்று அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் ஆணவ பேச்சு, அகராதி பேச்செல்லாம் பேசாதீங்க. அப்படி பேசுனா சோதனை வரும். அதுவும் தாங்கக்கூடிய சக்தி, மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும் உங்களுக்கு. யாரும் மறுதளித்தாலும் மறுதளிக்க மாட்டேன், ரொம்ப கெட்டிக்கார மாதிரி பேசுனா டக்குன்னு உடனே சோதனை. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி இயேசுவை மறுதளித்தான், அந்த புத்தி உள்ளவன் தானே பாவம். உடனே அந்த காற்றை கண்டு பயந்துட்டான், பார்க்கிறான், பயப்படுறான், அமுழ்கிறான். இந்த 3 காரியம் சோதனை என்றைக்குமே பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே உள்ள இயேசுவை தான் பார்க்கணும், கடலில் நடந்த இயேசுவை தான் பார்க்கணும். சோதனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது பயம்தான் வரும். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே நினச்சிக்கிட்டு கூடாது, கடந்த காலத்தில் உள்ள காரியத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டம்னா அதையே 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு கடந்து போயிடணும். கீழே விழுந்தால் டக்குன்னு எந்திரிட்டு தூசியை தட்டிட்டு எந்திரிச்சிடணும். விழுந்த மாதிரியே விழுந்துட்டோமே நினச்சிக்கிட்டே இருந்தால் காரியம் நடக்காது. இவன் பாருங்கள், கரெக்டாக ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும்.
எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அந்த விவரம் இருக்குது உனக்கு. ஆரம்பத்திலிருந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஆரம்பிச்சிருந்தான்னா மூழ்கி இருப்பான். டக்குன்னு பாருங்கள், அந்த நேரத்தில் சில ஆளுங்க சாப்பாட்டில் இலையை போட்டு ரொம்ப பசியாக இருக்கும், ஒரு ஆளை ஜெபிக்க சொன்னால் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இடம் பொருள் ஏவல் வேணாமா, பசியில் உட்காந்துருக்கிறான், 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணியான்னா அவன் ஒரு 10 நிமிஷம் அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் மற்றவெல்லாம். அந்த மாதிரி ஞானம் இல்லாத ஜெபம் நிறையா இருக்குது. வியாதி பலவீனமாக ஒருத்தன் இழுத்துக்கிட்டு இருந்தான்னா அங்கே போய் அதுக்குரிய வார்த்தை சொல்லி ஜெபிக்காமல் இக்கான ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்தார், இப்படி செய்தார்னு அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி புத்தி இல்லாத ஜெபம் நிறையா இருக்குது. பேதுரு அந்த வகையில் பாராட்டுறேன். சுருக்கமாக ஒரே வார்த்தை, என்னது? ஆண்டவரே என்னை ரட்சியும். உடனே இயேசு கையை பிடிக்கிறாரு, கையை நீட்டி உடனே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு சொல்கிறாரு, அற்ப விசுவாசி ஏன்னு சொல்கிறாரு, ஏன் சந்தேகப்பட்டாருன்னு கேட்குறாரு. அற்ப விசுவாசின்னு தெரியுது, சந்தேகப்படுறான்னு தெரியுது, கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்கிறார் தவிர விட்டுட்டு சொல்லலை. நம்மை கைவிட மாட்டார். விசுவாசம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், சந்தேகப்படலாம், விட மாட்டார். தயவு செய்து விட மாட்டார். அப்படி நினச்சா விட்டுட்டாரு, உங்களை மாதிரி அவரை நினைக்காதீங்க, நினைக்காது. கடைசி வரைக்கும் இயேசு சீசர்கள் மேலே அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் பருந்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அவருடைய அன்பு இப்போ வரைக்கும் ஒருவராது கெட்டு போதும் தேவனுடைய சித்தம் இல்லை. ஒருத்தன் கூட அக்னிக்கு போகிறத சித்தமே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம நேசிக்கிட்டு தான் இருக்காரு, அன்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்காரு. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் முடிவு வரைந்த அன்பு கூர்ந்தார்னே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த அன்பு மாறாது, மறையாதே. மனுஷர்கள் அன்பு மாறலாம், அன்பு தணிந்து போகலாம், அக்கறத்து மிகுதினால் இயேசுவின் அன்பு மாறாதது. அதனால தான் அன்பே பெரிதுன்னு பவுல் எழுதுனா அது இயேசுவின் அன்பு தான் பெருசாக இருக்குது, அது அழியாது. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய்? விசுவாசம் இல்லைன்னு சொல்லலை, விசுவாசம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அற்பம்னா கொஞ்சோண்டு விசுவாசம் இருக்குது, அதனால தான் சந்தேகம் வருது. ஆனாலும் நான் உன்னை கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் வாப்பான்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு திரும்ப படகுக்கு வர்றாரு. படகுல உள்ளவங்களெல்லாம் 33ஆம் வசனத்தில் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 27:54 100க்கு அதிபதியும் அவனோட வந்த அதிகாரிகளும் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்து இதே வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? அவங்க அந்த படிங்க இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன். இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். மத்தேயு 27:54 படிங்க. 100க்கு அதிபதியும் அவனோட கூட வந்த காத்த அந்த அதிகாரிகளும் பூமி அதிர்ச்சியை பார்த்து சம்பவித்த காரியங்களெல்லாம் பார்த்து மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் யார்? தேவனுடைய குமாரன் சொன்னாங்க. ஆனால் பணிந்து கொள்ளலை. இங்கே அங்கே உள்ள வித்தியாசம் அதுதான். உலக தலைவர்கள் இயேசுவை மேன்மை பாராட்டலாம். அவர் ஜோதி, அவர் தெய்வம், அவர் ஒளி, அவர் புனிதர், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், பெரிய தலைவர்கள்லாம் இயேசுவை சாட்சி கொடுக்குறாங்க. ஆனால் பணிந்து கொள்ளலை. மகாத்மா காந்தியெல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தார் அந்த மலை பிரசங்கத்து மேலே, இயேசு மேலே. பணிந்து கொள்ளலை. கடைசியில் சாகும்போது ராமான்னு தான் செத்தார். பணிந்து கொள்ளலை. அநேக தலைவர்கள் இயேசுவை புகழலாம், ஆனால் பணிந்து கொள்ளக்கூடியவங்க தான் சீசர்கள். அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். கிறிஸ்தவன் பணிந்து கொள்ளணும் இயேசுவை. தேவனை போல இயேசுவை பணிந்து கொள்ளலாம், தப்பு இல்லை, தவறு இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். 34 திரும்ப மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெசர்னே நாட்டுக்கு வந்தாங்க. அவரிடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் சேதி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வர்றாங்க. உபதேசத்துக்கு இல்லை, சத்தியத்துக்கு இல்லை. வந்துட்டாரியா, ஓசியா சுகமாகலாம், எல்லாம் வாங்கடா. ஒரு டாக்டர் ஒரு மருத்துவத்தை இலவசமாக நடத்தினா எத்தனை பேர் வர்றாங்க? அப்படி வர்றாங்க. ஆனாலும் இயேசு அதை குறை சொல்லாமல் 36 அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாயில் அவங்க தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டாங்க.
தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சரீர சுகத்தையும் கொடுத்தார், சரீர தேவைகளையும் கொடுத்தார். இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஆத்துமா ரகசியம் தெரியாம இயேசு அண்டி நீ வரும்போதே நீ எதுக்காக வர்றியோ அதையும் கொடுப்பார். அதுக்கு அதிகமாக ஆத்துமா ஆகாரத்தையும் தருவார். இயேசுவின் பிரசங்கம் ஆத்தும ஆகாரம் சரீர ஆகாரத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதை மறந்துடாதீங்க, ரெண்டையும் கொடுத்தார். உலக ஆசீர்வாதமும் கொடுப்பார். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட அதையும் சேர்த்து கொடுப்பார். இட்லி கொடுங்க சார் அப்படின்னா சட்னி சாம்பார் அதில் அடக்கம்னு அர்த்தம். சேர்த்து கொடுப்பாங்க. சட்னி மட்டும் கொடுங்க, இட்லி வேணாம், சாம்பார் மட்டும் கொடுங்க, சட்னி மட்டும் கொடுங்கன்னா வகுத்தால் தான் போகும். அதனால் இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் சுகம் மட்டும் வேணும், அவர் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். உலக ஆசீர்வாதம் இயேசு வேண்டாம், பரலோகம் வேண்டாம்னா வகுத்தால் போய் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டி தான் உனக்கு. எதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் போய் இயேசு வேணும் காசு வேணும்னு யூதாஸ் நினைச்சான். காசும் இல்லை, இயேசுவும் இல்லை, ஊழியும் இல்லை, தற்கொலை பண்ணிட்டு நல்ல சாவும் இல்லை. அந்த கெதி வந்துடும். மக்களே, ஒன்றும் வேணாம், இயேசு போதும்னு சொல்லுங்கள், உலக தேவையெல்லாம் சேர்த்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு. நீ கிள்ளி கொடுப்பா, அவர் அள்ளி கொடுப்பார். சாதாரணமான இயேசு அல்ல. எல்லாரும் சுகமானாங்க. வஸ்திரத்தை தொட்ட எல்லாரும், ஒருத்தன் கூட விளைவினமாக போனான்னு இங்கே போடலை. அந்த நிறைவு எல்லாரும் சுகமானாங்க. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்த நீங்கள் சத்தியத்துக்கு வர்றீங்க. சுகம் வலிக்க கூட்டத்துக்கு வரல, மண்டை வலி காது வலிக்கு வரல, எவனும் என்னை வச்சுக்கிட்டு ஜெபிங்க பாஸ்டர்னு சொல்லலை, பிசாஜி பிடிச்சிருக்குன்னு யாரும் வரல. சத்தியத்துக்குன்னே வர்றீங்க. உலக தேவைகளை அனைத்தும் சேர்த்து கொடுப்பார். இதை கொடுத்த மாதிரி அதுவும் சேர்த்து கொடுப்பார். ஒரு குறையும் உங்களுக்கு வராது. இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை பாருங்கள். இந்த பைபிள் ஸ்டடியை என்னைக்கு நம்ம இந்த 2024 ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இந்த ஸ்கூலுக்கே ஆசீர்வாதம். இன்றைக்கி இந்த வேலை பிரித்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்கே ஆசீர்வாதம். எல்லாம் பையன் அடித்து எல்லாம் எழுதுகிறாங்க, வசனங்கள்லாம் எழுதுகிறாங்க. இன்னும் நடக்கும், இன்னும் நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்குன்னு சத்தியத்துக்குன்னு அவங்க இடம் கொடுத்ததுனால பூமியிலையும் நல்லா இருப்பாங்க, பரலோகத்துக்கும் வந்துடுவாங்க. 2 ஆசீர்வாதம் இந்த ஸ்கூலுக்கு இருக்குது, வாத்தியார்களுக்கு இருக்குது, இதை கேட்குற உங்களுக்கு இருக்குது, யூடியூப் மூலமாக கேட்குற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி வாசல் திறக்கும்படி பரலோகம் திறக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்கலாம். தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக ஜெபிங்க, அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க, அநேகரை அழைத்து வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.